கருப்பசாமி மறுபடி சேடர் வளையம் வச்சுப்பா. சேடர் வளையம் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா, சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி சரிப்பா, நோய் நொடி இல்லாமல் கருப்பை வச்சுருக்கணும், கம்பெனிக்கு வேலைக்கு ஆளும் நான் அமைச்சு கொடுக்கணும், அப்படி தானே? அதே போல் கருப்பசாமி ஒரு இடம் ஒரு பிரச்சனை ஒரு பக்கம் ஓடிட்டுருக்குது, அதையும் நல்லபடியாக மாற்றி அமைச்சு தரணும். பட்டா வரணுமா? அப்படி தானே? அதனால் பட்டாவும் நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு வர்றதுக்கான வாய்ப்பு உருவாக்கி கொடுத்து, அதே போல் கருப்பசாமி நமக்கு வந்து இன்னொரு புது முயற்சி எடுத்திருக்கோம், அந்த முயற்சி எனக்கு நல்ல பதிலாக வரணும், அப்படி தானே கேட்டேன்? அதுலேயும் ஒரு வாய்ப்பை அமைச்சு கொடுக்குறேன்டாமானே, சரியா? அதுலேயும் ஒரு வாய்ப்பு தான் சொல்லியிருக்கேன். அதனால் என்னோடய திருவிழா முடிய வரைக்கும் எந்த உறுதிமொழியும் நான் சொல்ல முடியாது. அதனால் அதுக்கப்புறம் நீ நினச்சது போலே உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? அம்மாவாசைக்கு எனக்கு மாலை மட்டும் கொண்டுட்டு வா, நான் கருப்பன் கூடவே இருக்கிறேன்ப்பா, கிட்டவா. கருப்பசாமி கூடவே வர போடாம. கருப்பசாமி மறுபடி துறவலூர் வெடிச்சுப்பா. துறவலூர் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி சரிப்பா சரி, கம்பெனியில் கொஞ்சம் பிரச்சனை ஓடிட்டு இருந்துச்சு, கொஞ்சமாக குறைச்சிருக்கேன், அப்படியே இல்லையா? அதே போல் கருப்பசாமி முழுசாக குறையதுக்கு இன்னும் ஒரு 43 நாள் பொறுத்துக்க. அதே போல் கருப்பசாமி உனக்கு ஆளுகனால தான் பிரச்சனை, அப்படி தானே? அதனால் இன்னும் பகுதி இருக்குது, அதையும் உனக்கு குறைச்சி கொடுத்துறேன், இல்லாட்டி அவனோட ஆளையும் உனக்கு நான் மாற்றி விட்டுறேன், அப்படி பண்ணால் போதுமில்ல? அதே போல் அதுலேயும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதே போல் வீட்டில் குடியிருக்கிற வீட்டுக்கு பக்கத்துலேயும் நமக்கு பிரச்சனை ஓடிட்டுருக்கு, அப்படியே இல்லையா? அதனால் அந்த பிரச்சனையும் இன்னையிலேருந்து படிப்படியாக உனக்கு குறைச்சி கொடுத்துறேன். அதே மாதிரி உடல்நிலையில் வந்து கொஞ்சம் அப்பப்போ மக்கார் பண்ணுது, இப்போ ஓரளவுக்கு அதுவும் சரி பண்ணி கொடுத்துருப்பேனே, சரியா? சின்ன பகுதி இருக்குது அப்படின்னு ஓடி போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதே போல் இன்னையிலேருந்து அதுவும் சரி பண்ணிடலாம். சரிப்பா சரி. அதே போல் கர்ப்பசாமி பிள்ளைகளையும் நல்லபடியாக படிக்க வச்சு, அதே மாதிரி பக்கத்தில் போட்டி பொறாமை இல்லாமல் நிம்மதியாக வாழ வச்சு, அதே போல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். கால் வலி எனக்குந்தான் வலிக்குது, யாருக்கு வலிக்குது? உனக்கு தானே வலிக்குது. அதே நான் உனக்கு கொடுத்ததையுமே என் மக சொல்கிறான், எனக்குந்தான் வலிக்குது, அதனால் எனக்கு ஒன்று கொடுத்துடணும், அதனால் இப்போ கொடுக்குறேன் குடி. அதனால் நேற்றே வேலை நடந்திருக்குது, அப்படியே இல்லையா? அதனால் இன்னையிலேருந்து அதுக்கும் ஒரு முடிவு பண்ணி நான் கருப்பம் காப்பாற்றி கொடுத்துட்றேன். ஒரு 3 மாதத்துக்கு மட்டும்தான் அந்த வேலைகளெல்லாம் நடக்கும், சரியா? 3 மாதத்துக்கு மேலே அதுக்கு தக்க தண்டனை கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்து, நீ எதிர்பார்த்தது போல் அங்கே பிரச்சனை உருவாக்கி உன் பக்கமே திரும்பி பார்க்காத அளவுக்கு உருவாக்கினா போதும்ல. நான் கருப்பசாமி உருவாக்கி தரேன்டாமானே, நான் சொல்கிற காலங்கள் வரைக்கும் என்னை தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ. அதே போல் எனக்கு ஆடி அமாவாசைக்கு எனக்கு மாலை பாட்டில் சொட்டு கொண்டாந்து கொடுத்துடணும். நீ எதிர்பார்த்தது போல நான் கருப்பன் காப்பாற்றி கொடுத்துறேன். இதை 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடு, இன்னையோட உடம்புக்கு பிரச்சனை சுத்தமாக சரியாயிடும். இதை நீ 2 நாளைக்கு வச்சுக்க, சரியா? இதை பிள்ளைகளுக்கு கொண்டுட்டு போய் என் பேரை சொல்லி கருப்பசாமி நீ தான் படிக்க வைக்கணும், நல்லபடியாக குறும்பு பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு கொண்டுட்டு போய் உள்ளுக்கு சாப்பிட கொடுத்துரு. நான் கருப்பன் கூடவே வந்துடுறேன். அம்மாவாசைக்கு என்ன வந்து பார். கருப்பசாமி மறுபடி விஜயமங்கலம் போயிடுச்சுப்பா. விஜயமங்கலம் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா, சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி நமக்கு வந்து இபி சர்வீஸ் மாற்றி சீக்கிரமாக கொடுக்கணுமா, அப்படி தானே? அதனால் அதுக்குண்டான போதிய வருமானமும் இல்லை, போதிய பணமும் என் கண்ணுக்கு சிக்க மாட்டேது. அதனால் இப்போ கணவரும் இப்போ இல்லை. அப்படி இருக்கும்போது நான் ஒரு ஆள் என்ன பண்ண முடியும், அப்படி தானே? அதனால் இருக்கிறவனெல்லாம் பணம் கொடுக்கணும்னு டார்ச்சர் ஒரு பக்கம், நம்ம கொடுத்ததும் வரமாட்டேது. அதனால் இப்போ தொழில் பண்ணுறதுக்கும் ரொம்ப சிரமமான சூழ்நிலையாக இருக்குது. அதனால் கருப்பசாமி இப்போ ஒரு 5 மாத காலத்துக்கு நான் தள்ளி போட்டுறேன், சரியா? நீ போய் நாளைக்கே பேசினாலும் ஒரு 2-3 மாதம் பொறுத்துக்க, சீக்கிரமாக அதுக்குண்டான வாய்ப்பு அமைச்சரன்னு சொன்னால் சரின்றுவேன். 5 மாதத்துக்குள்ளே உனக்கு பணத்தையும் கொடுத்து இபி சர்வீஸ் மாற்றிட்டு ஆகணும். அதனால் ஒரு 5 மாதத்துக்கு தள்ளி போட்டுறேன், உனக்கு சீக்கிரமாக கைக்கு வரும்போது உனக்கு மாற்றி விட்டுரும், சரியா? அதே போல் உனக்கு வருமானத்துக்கு தடை இல்லாமல் ஆளுகளை உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதனால் சொந்த தொழில் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு, சம்பளத்துக்கு போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. இருக்கிறதையவே மெயின்டைன் பண்ணி ஓட்டுனா போதும்ல. அமைச்சு தரம் போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி உனக்கு வந்து 5 மாத காலத்துக்கு நீ போய் நாளைக்கே போய் பேசினாலும் சரி, உனக்கு சீக்கிரமாக மாற்ற வேண்டாம், உனக்கு வேண்டிய அவகாசம் கொடுக்குறேன். 1 மாதம் இல்லை 2 மாதத்தில் மாற்றிடுன்றேன். 1 மாதம் கொடுப்பேன், இருந்தாலும் அதில் ஒரு 3 மாதத்தை தள்ளி போட்டுறேன். அதுக்குள்ளே உனக்கு பணத்தையும் கொடுத்து நல்லபடியாக கருப்பசாமி கரண்டையும் மாற்றி, அதே போல் உனக்கு தொழிலும் நல்லபடியாக ஓட்டி கொடுத்தா போதும்ல. முதல் தொழில் ஓட்டி கொடுத்துறேன், கரண்டை மாற்றி கொடுத்துறேன், அப்புறம் வர வேண்டிய பணத்தையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு வாங்கி கொடுத்துறேன்.
இதை கொண்டு போய் பாங்கா வச்சுக்க. இதை கொண்டுட்டு போய் குழந்தைக்கு கொண்டுட்டு போய் சரியான வழிக்கு பேச்செல்லாம் வரமாட்டேங்குது, பேச்சு வரமாட்டேங்குது. அதனால் இதை கொண்டுட்டு போய் பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க வச்சிரு. 2 பேர்த்துக்கும் கொடுத்துரு. நான் கருப்பசாமி கூடவே வரப்போம். அம்மாவாசைக்கு எனக்கு ஒரு மாலை பாட்டில் வாங்கிட்டு வந்துடும். கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் போய் அப்படியே காரைக்குடி போயிட்டோம்ப்பா. காரைக்குடியா இருப்பா, காரைக்குடி. திருப்பூர் போயிட்டேன். அதனால் மகனுக்கு உடல்நலம் சரியில்லையா, மகனுக்கு உடல்நலம் சரியில்லையா. அப்படியாப்பா? அதே போல் கர்ப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா, சுற்றி பார்த்ததில்ல கர்ப்பசாமி வர கார்த்திகை ஜோதி வர்றதுக்குள்ளே உன் மகனுக்கு முழுசாக குணமாயிடும். சரியா? அதனால் இப்போவும் பெரிய பிரச்சனையெல்லாம் எதுவும் கிடையாது. அதனால் உனக்கு நல்லபடியாக படிக்க போகணும், குடும்பத்தில் உள்ள கஷ்டமும் உனக்கு நீங்கணும். நல்லபடியாக கர்ப்பசாமி உனக்கு உருவாக்கி தந்துடுறேன். மறுபடியும் போய் காலைல விழுந்துட்டு வா. தவறாமல் நான் சொல்கிற காலங்கள் வரைக்கும் என்னை வந்து பார்த்த அப்படின்னா நீ நினச்சது போல குடும்பத்தில் எந்த சிக்கல் இல்லாமல் உனக்கு உருவாக்கி கொடுத்து நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி கொடுத்துட்டேன். அதனால் கருப்பசாமி கொஞ்சம் இடம் நிலம் வாங்கினதுனால கூட நமக்கு பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்னு எனக்கு டவுட் ஓடுது. உனக்கு ஓடுதா? சந்தேகம் ஓடுது. அதுதான் இப்போ நான் ஓடி போய் பார்த்தேன். அதனால் அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அது எவ்வளோ நாள் ஆச்சு வாங்கி? ஒரு 2 மாதம். அதனால் அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைடாமனு. சரியா? இருக்கிற இடத்துல அதுவும் பிரச்சனை இல்லை. உனக்கு எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சரி, உனக்கு நல்ல வருமானம் வரணும், நோய் நொடி இல்லாமல் எல்லாம் வாழணும், பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு விளங்கணும், அவ்வளோதானே. அதை நான் கருப்பசாமி பார்த்துக்கிறேன். சரியா? தொழிலை பற்றியெல்லாம் பயப்பட வேணாம். கிட்ட விடாமனே குடி. சரிப்பா. சரி, 5 கனி கொடுத்துட்டு போகிறேன். சரியா? வர்ற வியாழக்கிழமை அமாவாசை அன்னைக்கு எனக்கு மாலை பாட்டில் சுருட்டு வாங்கிட்டு ஒரு 54 எலுமிச்சம்பழத்தில் எனக்கு ஒரு மாலையும் கட்டிட்டு எனக்கு மாலையை கொண்டாந்து போட்டுட்டு அதே மாதிரி இதே மாதிரி கனியை வாங்கிட்டு போயிரு. அமாவாசையிலேருந்து ஒரு 12 வாரம் ஞாயிற்றுக்கிழமை. சரியா? தவறாமல் உன் மகனை கூட்டிகிட்டு வந்துடும். லீவு போடாமல் வர்றதுக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை வர சொல்லியிருக்கேன். வர வியாழக்கிழமைக்கு வந்து பார்த்துட்டு போயிட்டு அதுலேருந்து 12 வாரம் வர சொல்லும். கூட்டிகிட்டு வா. என்கிட்ட கனியும் வாங்கிட்டு போ. நீ நினச்சது போல் முழுசாக அவனுக்கு குணப்படுத்தி கொடுத்து நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி அவனையும் நல்லபடியாக வச்சுருந்தா போதும்ல. கிட்டவா. வருமானத்துக்கு குறைவெல்லாம் இருக்காது, அதை பற்றிலாம் பயப்படவே வேணாம். 5 கனி பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும். இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி எனக்கு தாயின் தகப்பனா நீ வந்து எனக்கு கூடவே இருந்து எந்த இடைஞ்சலாக இருந்தாலும் குடும்பத்தையும் காப்பாற்றணும், மகனுக்கு நல்லா படிக்க வைக்கணும், அவனுக்கு இருக்கிற உடல்நிலையும் சரி பண்ணி கொடுக்கணும். அப்படி தானே? அதே போல் இன்னையிலேருந்து கருப்பசாமி நாளையிலேருந்து வழக்கம் போல் ஸ்கூலுக்கு போக சொல்லு. வர வியாழக்கிழமைக்கு மட்டும் லீவாக போடும். அடுத்தது வந்து ஞாயிற்றுக்கிழமை கூட்டிகிட்டு வா. இது என்ன பிரச்சனைன்னு ஒரு சிலது தெரிஞ்சுக்கலாம், ஒரு சிலது தெரிஞ்சிக்கக்கூடாது. அதனால் உனக்கு முழுசாக குணப்படுத்தினா போதும்ல. நான் கூடவே வரும்போது கருப்பசாமி மறுபடியும் கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் நான் ஒரு டைம் போட்டு கேஸுக்கு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அந்த கேஸ் இந்த டைமுக்கு கருப்பசாமி தள்ளி போட்டேன். கேஸ் வந்துச்சா? வரல, வராது. ஏன்னா இப்போ நமக்கு வர்றது வந்து சரியான வழிக்கு தீர்ப்பு வரல. அதனால தான் நான் கொண்டு தள்ளி போட்டிருக்கேன். அதனால் மறுபடியும் மறுபரிசீலனை பண்ணணும். ஏன்னா இந்த டைம் வந்து ஜட்ஜ்மெண்ட்டான். அப்படி தானே? அதனால தான் நான் இந்த டைம் வர்றதுக்கு இல்லாமல் தள்ளி போட்டிருக்கேன். அடுத்த டைம் நான் இன்னொரு டைம் போட்டு வச்சுருக்கேன். அதனால் அந்த டைமில் வர்றது நமக்கு தீர்ப்பு சாதகமாக வந்தால் போதும்ல. போய் காலில் வந்துட்டு ஓடும். அதனால் தவறான ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துடக்கூடாது. அதனால் கருப்பசாமி நான் தான் தீர்ப்பு சொல்கிறேன். அதனால் உனக்கு நல்ல தீர்ப்பாக சொல்லலாம்னு தான் தள்ளி போட்டிருக்கிறேன். அதனால் கருப்பசாமி அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதே போல் நமக்கு வியாபாரம் அப்படின்னு போய் பார்த்தோம்னா நிறையா சிக்கலெல்லாம் உருவாயிருக்கு. அதனால் ஆடி முடிஞ்சு ஆவணி 10ஆம் தேதிக்கு மேலே தான் நீ எதிர்பார்த்ததெல்லாம் படிப்படியாக உனக்கு நடத்தி கொடுத்து அதே போல் அதுலேருந்து சிக்கலை நிறைவேற்றி கொடுத்துறேன். அதே மாதிரி இடமெல்லாம் நீ போட்டு வச்சுருக்கிற இடம் பூரா விற்றுவிடும். சரியா? அதனால் கருப்பன் கூடவே வரவா. கிட்டவா. மொதல் இடத்துக்கு. சரியா? இதை கொண்டு யாரும் கைப்படாமல் வச்சுக்க. உடம்பு தொந்தரவுக்கு நான் அங்கே கொடுத்துறேன், அதை பாங்க வச்சுக்க. இடம் நல்லபடியாக அமைச்சு கொடுக்கணும், கேஸ் பிரச்சனையும் சீக்கிரமாக முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு என் பேரை சொல்லி யாரும் கைப்படாமல் வச்சுக்க. இதை கொண்டுட்டு போய் 4 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிக்க வச்சிரு. அந்த உடம்பு எரிச்சல் வலியெல்லாம் சரியாக போயிடும். அதே போல் மகனுக்கு வர அமாவாசை அன்னைக்கு சொல்கிறேன், எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தணுமா. அப்படி தானே கேட்டேன்?
அதனால் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தணுங்கிறதுக்கு வேண்டி வர வியாழக்கிழமை அன்னைக்கு எனக்கு மாலை பாட்டில் சொட்டு வாங்கிட்டு வந்துடணும் ஆடி அம்மாவாசைக்கு. அந்த அன்னைக்கு மகனுக்கு உண்டான வாக்கும் கொடுத்துட்டு போகிறேன். பிள்ளைய ஒன்று சேர்த்தணும் அதானே, பிள்ளைய கண்டாலே வெறுத்து ஒதுக்குறான், அதனால் ஒன்று சேரணும், அதையும் சேர்த்து வச்சிடறேன். இந்த பிரச்சனையும் உனக்கு தீர்த்து கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல, கருப்பம் கூடவே வரும்போது. கருப்பசாமி மறுபடியும் காங்கயம் வச்சுப்பா. காங்கயம் கம்பி வேலியை தூக்கி நம்ம இடத்துக்குள்ளே போடலான்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கானா. கம்பி வேலியை தூக்கி நம்ம இடத்துல பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி தாண்டமான. அதனால் கருப்பசாமி அது வேணாம், நம்ம இடம் நமக்கே வந்துடணும். அதனால் ஆள் இல்லாதப்போ போடுறானா ஆள் இருக்கிறப்ப போடுறானான்னு எனக்கு தெரியாது. அதனால் கருப்பசாமி எனக்கு நியாயமாக நடந்துக்கணும். அப்படி தான் நான் வந்து கேட்டேன். அதே மாதிரி நம்ம இடத்துக்குள்ளே போகிறதுக்கெல்லாம் உருவாக்கினா போதுமா, போய் காலில் விழுந்துட்டு ஓடும். அதே போல் கருப்பசாமி நம்ம இடத்துக்கு வந்து எந்த வித இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி நம்ம இடத்துக்குள்ளே கம்பி வேலி போடுறதுக்கு இல்லாமல் உனக்கு உருவாக்கி கொடுத்து நல்லபடியாக கருப்பசாமி நம்ம பேர் சொல்கிற மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதே போல் உனக்கு வந்து தோட்டத்தில் வெள்ளாமையிலையும் பஞ்சம் இல்லாமல் அமைச்சு கொடுத்துறேன். பைப்புக்கும் பிரச்சனை இல்லாமல் உருவாக்கினா போதுமா, அதே போல் நான் கருப்பசாமி உருவாக்கி தரேன். இதை பாங்கா வச்சுக்க. இதை கொண்டுட்டு போய் அந்த இடத்துல அறுத்து போட்டுரு. நான் கருப்பசாமி எனக்கு வந்து மாற்றி ஆள் இல்லாதப்போ கூட மாற்றி போட்டுறக்கூடாது அப்படின்னு என் பேரை சொல்லி அறுத்து போட்டுரு. கருப்பை நான் காவல் நான் பார்த்துக்கிறேன். ஒரு அம்மாவாசைக்கு என்ன வந்து பார். கருப்பசாமி மறுபடி நம்பியூர் வச்சுப்பார். நம்பியூர் இதில் வந்து எலக்ட்ரிஷியனாக ஆரிப்பா. எலக்ட்ரிஷியன் நீ இது எலக்ட்ரிஷியனா? சரி, அப்படின்னா போய் மறுபடியும் காலில் விழுந்துட்டு வாப்பா. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு ஒரு மாலையும் பாட்டிலும் வேணுண்டமானே. எனக்கு பாட்டிலும் வேணும், அதே போல் எனக்கு பாலும் வேணும். எப்போ கொண்டாந்து கொடுப்பேன்? என்ன கேட்டீங்கன்னா நான் இப்போவே கேட்பேன். எப்போ அடுத்த டைம் கொடுப்பேன்? தவறாமல் வந்துடுவேன். அது வரைக்கும் என்ன பண்ணணும் தெரியுமா? இன்னையிலேருந்து சரக்கு அடிக்கக்கூடாது நான் சொன்ன டைம் வரைக்கும். சரியா? இன்னையிலேருந்து கனி கொடுத்துட்டு போகிறேன். அமாவாசை வரைக்கும் இன்னும் எத்தனை நாள் இருக்குது அமாவாசைக்கு? இப்போ நான் 4 கனி கொடுத்துட்டு போகிறேன். பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும். வரும்போது பாட்டில் சுருட்டு பாலும் வாங்கிட்டு வா. நீ நினச்சது போலயே கருப்பசாமி நம்மளும் லைஃப்பில் 4 பேர் மதிக்கிற மாதிரி உருவாக்கி உடம்பு தொந்தரவு இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி வேலையும் உனக்கு எச்சு பண்ணி கொடுத்து நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்தா போதும்ல. என் வாக்கில் கரெக்டாக இருப்பேன், உன் வாக்கில் நீ கரெக்டாக இருந்தீன்னா நான் சரி பண்ணி கொடுத்துறேன். சரியா? இன்னிலேருந்து என்ன பண்ணக்கூடாது, 4 நாள் அமாவாசை வரைக்கும் உனக்கு விடுமுறை விட்டுருக்கேன். நீ எப்படி இருக்கிறேன்னு நான் போய் பார்க்கணும். அதில் கரெக்டாக இருந்துட்டீன்னா அமாவாசை அன்னைக்கு நீ தப்பிச்சிட்ட. இதை கொண்டுட்டு போய் 4 அணத்தை பாங்கா வச்சிரு. பகுதி சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு. இதை கொண்டு உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. நான் கருப்பசாமி இன்றைக்கே உன் படிவாசலுக்கு வந்துடுறேன். நீ என்னென்ன பண்ணுற அப்படிங்கிறத எல்லாம் ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுவேன். வர அமாவாசை அன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு பண்ணிடலாம். சரியா? நான் சொன்ன மாதிரி நடந்துக்கணும். கருப்பன் கூடவே வரும்போது கருப்பசாமி மறுபடி திருச்சி முயற்சிப்பா. திருச்சி எனக்கு உடல்நிலையும் சரியில்லை, குடும்பத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம், நிம்மதி இல்லாமல் இருக்கிறான். யார் உடல்நிலையில் சரியில்லை? நீ உட்கார் கூப்பிட்ற. உடல்நிலையில் சரியில்லை, அதனால் யார் யார் வந்த? நான் மகனை மட்டும் கூப்பிடு. போய் அப்படியே காலில் விழுந்துட்டோம். கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? நமக்கு சரிப்பா, பொருளாதாரம் அப்படின்னு போய் பார்த்தா எந்த வேலை செஞ்சாலுமே பலன் கொடுக்க மாட்டேது. அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி இன்னையிலேருந்து பொருளாதாரத்துக்கு குறைவு இல்லாமல் கருப்பசாமி உனக்கு கூப்பிட்டு நீ எதிர்பார்த்தது போல் கிட்டவா. பொருளாதாரத்தில் நெருக்கடி இல்லாமல் இன்னையிலேருந்து எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலை உனக்கு பொருளாதாரம் நிற்கும். அதனால் இதையை மட்டும் பாங்கா வச்சுக்கணும். இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி அப்படின்னு இந்த 3 எல்லாம் ஒன்றா வச்சுருக்க. இதை கொண்டுட்டு போய் 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடும். நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு நோய் நொடி இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி கொடுத்து உனக்கு கை வலி வேறு அதிகமாக இருக்குது. அப்படி தானே? அதனால் பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும். அதைத்தான் சொல்லிட்டேன், தேய்ச்சி குளிச்சிடும். 2 கனிலையும் உனக்கு சுத்தமாக பண்ணி கொடுத்துறேன். எனக்கு 3 அமாவாசை 3 பௌர்ணமி எனக்கு தவறாமல் எனக்கு மாலை மட்டும் போடு. உனக்கு முழுசாக அந்த வெள்ளாமையை புழுசாக எடுத்து கொடுத்து
யார் கையும் நம்ம நீட்டி யார் கையும் எதிர்பார்க்காம நம்மளோட சுயமாக சம்பாரித்து சோறுங்கிற மாதிரி நீ இருக்கணும். அதுக்கு உண்டான வழி நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். அதான் எதிர்பார்த்தேன். அதுக்கு தான் இப்போ கூப்பிட்டு கொடுத்துருக்கேன். யாரோட கையும் எதிர்பார்க்காம உனக்கு நான் கருப்பை அமைச்சு தந்துறேன். நான் தான் அமைச்சு தரேன்ட்டேனே, நீ கேட்காமலே நான் இப்போ சொல்லிட்டேன். 3 மாதம் மட்டும் அமாவாசை பௌர்ணமி வந்துட்டு போ. அதுக்கப்புறம் மாதத்துக்கு ஒரு டைம் வந்தால் போதும். நமக்கு அது தெரியாது, என்கிட்ட வந்திருக்கேன். இப்போ நான் சொல்லிட்டேன் சரியா? அதனால் இதை மாதிரி செய். நான் கருப்பசாமி கூட இருக்கேன் சரியாடாமண்ணே. அதே மாதிரி உனக்குள்ள பிரச்சனையும் சீக்கிரமாகவே தீர்த்து கொடுத்துருவேன். என்னை வந்து பார். கனி வேணா கொடுத்து விட்றேன், உனக்கு மட்டும்தான் உத்தரவு சரியா? இதை கொண்டு சேர்த்திரு, கூடவே வரம்பு உள்ளுக்கு சாப்பிட கொடுத்துரு, எந்த வழியை கொடுத்தாலும் சரி. கருப்பசாமி மறுபடி ஊத்துக்குழி வெடிச்சுப்பா. ஊத்துக்குழி எனக்கு ஒரு ஜாதகம் வந்திருக்கு. அந்த ஜாதகத்தில் கருப்பசாமி நான் ஓடி போய் பார்த்துட்டு வந்தேன், பொருத்தமும் இருக்குது. என் மகனுக்கு கல்யாணம் வேணும்னு வந்து கேட்டில்ல, உனக்கு அதே ஐடியில் படித்தது பிள்ளையா வேணும் அப்படின்னு அதைவே உனக்கு கண்ணுக்கும் காட்டியிருக்கேன் அப்படி தானே? அதனால் உனக்கு பொருத்தமும் இருக்குது. நான் ஓடி போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அதனால் உனக்கும் உன்னுடைய மகனுக்கும் பிடிச்சா சரி பண்ணிடலாம்டா மகனே சரியா? மற்ற ஏற்பாடெல்லாம் நான் போன டைமே சொன்னேன், அடுத்த திருவிழா வர்றதுக்குள்ளே உன் கண்ணுக்கு காட்டுறேன்னு அப்படி தானே? போன டைம் சொன்னேன். இப்போ திருவிழா வர்றதுக்குள்ளே கண்ணுக்கு காட்டிட்டேன், பொருத்தமும் பார்த்துட்டேன். அதனால் நீயும் பார்த்தங்காட்டி உனக்கும் சரியாக வருதுன்னு வந்திருக்குமே, வந்துச்சுல்ல? அப்படின்னா போய் காலில் வந்துட்டு விடு. அதே போல் கருப்பசாமி நமக்கு நல்லபடியாக நான் முடிவு பண்ணிட்டேன், இதை பாரு, உன் மகனுக்கு நல்லபடியாக பிடிச்சிருச்சு அப்படின்னா இதை பண்ணிடு, சரின்னா பண்ணிடு சரியா? அதுக்கு உத்தரவு கொடுத்துட்டேன். இல்லை ஒரு மாதிரியாக இது வேணாம்ப்பா அப்படின்னாலும் அதுக்கு நீ கம்பல் பண்ண வேணாம். திருவிழா முடிஞ்சு அடுத்த 21 நாளில் மறுபடியும் தேடி வந்துடும் சரியா? அடுத்த 5 மாதத்துக்குள்ளே நான் கருப்பசாமி இதுக்கு ஃபைனல் பண்ணிடுவேன். அதனால் நீ கம்பல் பண்ணவில்ல வேணாம், பிடிச்சதுன்னா பண்ணிடலாம். எனக்கு நான் வந்து பொருத்தமும் பார்த்துட்டேன், அதில் சரியும் வருது. அதுவாக உன் மகனை மட்டும் பார்த்துக்க, நாங்கள் அறுப்பேன் கூடவே வரும்போது. எனக்கு தகவல் வர்ற அமாவாசைக்கு வந்து சொல்லிடணும், மாலையும் பாட்டிலும் கொண்டுட்டு வந்துடணும். கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் நான் வந்து வெளிநாடு போகணும், அப்படியே திருப்பூர் போய் தேனி போயிட்டேன். ஆல்ரெடி நான் வெளிநாடுக்கும் போய் வந்தவன் தான் அப்படி தானே? அதனால் கருப்பசாமி அவளுக்கு எவ்வளவுக்கு முயற்சி எடுத்தாலும் கிட்ட போகிற மாதிரி போய் அதில் ஏதோ ஒரு சிக்கல் உருவாகிறது. அந்த சிக்கல் இல்லாமல் கருப்பசாமி 2 பிள்ளைகளையும் நல்லபடியாக கரை சேர்த்தி நீ எதிர்பார்த்தது போல் நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்து பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும் இல்லை? நான் கருப்பசாமி பழைய பேர் உனக்கு நான் வாங்கி கொடுத்து பழைய ஞாபகம் எல்லாத்துக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்க வைக்கணும், நீ ஒரு ஆள் நின்று அப்படி தானே? அதுக்கு கருப்பசாமி உனக்கு தாயின் தகப்பனாக இருந்து பிள்ளைகளை கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு கரை சேர்த்துனா போதும் இல்லை? நான் கருப்பசாமி எடுக்கிற முயற்சியில் தோல்வி இல்லாமல் இருக்கணும் அப்படி தானே கேட்டேன்? அதனால் நான் கருப்பசாமி நீ நினச்சது போல உனக்கு நான் அமைச்சு தந்துடுறேன், போய் காலில் விழுந்துட்டு ஓடும். அடுத்து நீ ட்ரை பண்ணுறது வெளிநாடு போகலாம், அதுக்குண்டான வழியும் உனக்கு அமைச்சு நீ எழுதுறதுலேயும் சரி நீ முயற்சி எடுக்கிறதுலையும் சரி தடையில்லாமல் உனக்கு உருவாக்கினா போதும்ல? கிட்டவா, நான் தான் சொல்லிட்டேனே. அதுதான் மகளே, ஒரு சிலதெல்லாம் பப்ளிக்கில் சொல்ல முடியாது, நான் மறைமுகமாக சொல்லிருக்கேன். அதனால தான் உனக்கு நான் அப்போவே சொன்னேன், வெயிட் பண்ணி பார்த்துட்டு போயிரு சரியா? அதனால் நான் கருப்பசாமி உனக்கு இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு நான் காப்பாற்றி நீ எடுக்கிறதுல வெற்றி அமைச்சா போதும்ல? நான் உனக்கு கரை சேர்த்தினேன். ஒரு சிலதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு நான் அப்போவே சொல்லிட்டேன், நீ வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. உனக்குள்ள பிரச்சனையை நான் தீர்த்து கொடுத்து நான் அப்போவே சொல்லிட்டேன், தலை நிமிர்ந்து நிற்க வைக்கிறதுக்கு நான் கருப்பு இருக்கேன், தாயின் தகப்பனாக கூட இருக்கிறேன்னு மறைமுகமாக சொல்லியிருக்கேன். வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ, எடுக்கிறத முயற்சியாக அமைச்சு கொடுத்து வெளிநாட்டுக்கும் பயப்படாமல் அமைச்சு விடு, நான் கூட இருக்கேன். அதே மாதிரி இன்னொரு பிள்ளையும் அதையும் நல்லபடியாக கரை சேர்த்து கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல? வெயிட் பண்ணி பார்த்துட்டு. கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் எனக்கு மகனை நல்லபடியாக திருத்தி கொடுத்து நல்லபடியாக கருப்பசாமி காப்பாற்றி குடிக்கிறதையே நிப்பாட்ட மாட்டேறான். அதனால் செட்டு சேர்றதும் சரியில்லை, செட்டு சேர்றதும் சரியில்லை. தூக்கி போட்டு உடைக்கிறது யார்? யார் தூக்கி போட்டு உடைக்கிறான்? ஊமையன். போய் காலில் வந்துட்டோம். அதே போல் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா உனக்கு தான் கருப்பசாமி நான் சொல்லியிருக்கேன், 5 மாதம்
5 மாதத்துலேயே 1 மாதம் தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் 4 மாதம் இருக்குது. அது வரைக்கும் நீ அவனை எதுவுமே கண்டுக்க வேணும். அதுக்குள்ளே நான் முழுசாக திருத்தி 4 மாதத்துக்கு அப்புறம் தான் அவனுக்கு ஒரு முயற்சியை நான் எடுப்பேன். அது வரைக்கும் அவனுக்கு நேர காலம் சரியில்லை, ஒரு பிரச்சனை உருவாக்கி அதில் திருத்தி கொண்டு வந்து கருப்பசாமி உனக்கு நிப்பாட்டி கொடுத்தா போதும்ல. அதே போல் கமைச்சு திரும்பி காலில் விழுந்துட்டு சரி. அதே போல் கருப்பசாமி நமக்கு வந்து இடைஞ்சல் இல்லாமல் மகனை காப்பாற்றி அவனுக்கும் விண்ணம் இல்லாமல் உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும்ல. அதே போல் கருப்பசாமி ஓரளவுக்கு கண்ணுக்கு நல்லா தெரியணும் அப்படின்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உனக்கு மாற்றி அமைச்சு தரேன். முழுசாக சரியணும், முழுசாக அவன் செட்டு சேர்றதை பிரித்து அவனுக்கு நல்லபடியாக வேலைக்கு போய் குடிக்கிறத நிப்பாட்டி நிம்மதியாக வாழணும். அதானே கேட்டேன். அதுக்கு இன்னும் ஒரு 3-4 மாதம் முடியணும். நான் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து ஓரளவுக்கு மாற்றிடுறேன்ட்டானே, பயப்படாமல் போ, நான் கூட வரணும். ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து உனக்கு அந்த பயம் அவனை கண்ட பயமே வராது. என்ன பண்ணுறானோ ஏது பண்ணுறானோ பதட்டத்தோடவே இருக்கணும் சாயந்தரமானா, அதானே வெடிய வரைக்கும் பயத்தோடவே இருக்கணும். அதனால் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து அவன் வாழை நான் வெட்டி விடுறேன் போ, கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடி சேலம் போயிடுச்சுப்பா. சேலம் இதில் ஆட்டோ டிரைவர். கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா, குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி கொண்டுட்டு போய் ஓரளவுக்கு கொஞ்சம் சிக்க வச்சுட்டோம். என்ன சிக்க விட்டுட்டோம்? உனக்கு என்ன வாங்கி தரணும்? அதைத்தான் இப்போ நானும் சொன்னேன், ஒரு பக்கம் கொண்டுட்டு போய் சிக்க வச்சுட்டோம், அதனால் எனக்கு வாங்கி தரணும். அதானே கேட்ட, வாங்கி கொடுத்துறேன், போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி இன்னும் ஒரு சரிப்பா ஒரு 30 நாள் பொறுத்துக்குமானே, 30 நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு வாங்கி கொடுத்துறேன். அதனால் வரவு செலவு நம்மளுக்கு இப்போதைக்கு 1 வருஷத்துக்கு ஆகாது. இப்போதைக்கு சிக்கனதை வாங்கி கொடுத்துட்றேன். ஆனால் கொடுக்கல் வந்து 1 வருட காலத்துக்கு வந்து யாருக்கிட்ட கொடுத்தாலும் கவனமாக கொடு, சரியா? அதே போல் உனக்கு ஓட்டத்தையும் நல்லபடியாக ஓட்டி கொடுத்து கடனையும் கட்டி கொடுத்து நிம்மதியாக வசூலையும் உனக்கு பண்ணி கொடுத்தா போதும்ல. கிட்டவா வர ஆடி அம்மாவாசைக்கு எனக்கு மாலையும் பாட்டில் கொண்டு வந்துடணும். நான் கருப்பை நீ நினச்சது போலையே நல்லபடியாக வாழை வச்சு கொடுத்து நீ எதிர்பார்த்தது போல் உன்னோட பணத்தை பூரா எனக்கு வாங்கி கொடுத்துறேன். கருப்பன் கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு ஈரோடு வச்சுப்பா. ஈரோடு கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா, சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி ஆஸ்பத்திரி செலவு மருத்துவ செலவு பார்த்தாலும் ஆன முன்னேற்றம் என் கண்ணுக்கு சிக்க மாட்டேது. யாருக்கு? பையனுக்கு. அவனை கூப்பிட்டு வந்தியா? ஏன் கூப்பிட்டு வரல? அதனால் அம்மாவாசைக்கு கூட்டிகிட்டு வரணுமே, சரியா? ஒரு டைம் மட்டும் ஒரு டைமாவது அவனை கூட்டிகிட்டு வரணும். என்னோடய எல்லைக்கு வரணும். நான் கொடுக்குற கனியை அவனை வந்து குடிக்கணும். நீ சொன்னது போல் கருப்பசாமி அதில் உடம்புல எந்த வித தொந்தரவு இல்லாமல் உடம்பு அப்பப்போ வீங்குதா, அந்த மருத்துவத்துக்கு போனாலும் அதை பெருசாக கண்டுபிடிக்க முடியாது, அப்படியே இல்லையா? அதனால் நான் கருப்பசாமி உனக்கு முழுசாக அடுத்த 5 மாதத்துக்குள்ளே அவனுக்கு மருத்துவ செலவு இல்லாமல் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்து, அதே போல் கருப்பசாமி இப்போ வந்து தற்காலிகமாக வேலை மாற்றி செஞ்சிட்ருக்கான். அதனால் கடை வைக்கலாமா, ஒரு ஃபேன்சி கடை அப்படின்னு நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். அதனால் உனக்கு மறுபடியும் வைக்கிறதுக்கு விருப்பமா இருக்குது? உனக்கு இருக்கா இல்லையா? இருக்குது. அப்படின்னா போய் காலையில் வந்துட்டு ஓடு. ஒரு ஐப்பசி 3ஆம் தேதி அன்னைக்கு, ஐப்பசி 3க்கு மேலே ஓப்பன் பண்ணிடலாம். அதுக்குண்டான முயற்சி நாளையிலேருந்து உனக்கு ஏற்படுத்துதான், சரியா? ஐப்பசி 3க்கு மேலே நீ ஏற்படலாம். அதே மாதிரி ஃபேன்சி கடை மீண்டும் இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறேன். அதே மாதிரி மகனுக்கு வந்து 5 மாதத்தில் உனக்கு படிப்படியாக உனக்கு குறைச்சி கொடுத்து மருத்துவ செலவு இல்லாமல் உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும்ல. நல்லபடியாக பொருளாதார கடனும் ஆகிப்போச்சு. கடன் இல்லாமல் உனக்கு நல்லபடியாக வாழ வச்சு கடையும் உனக்கு வச்சு கொடுத்து நல்லபடியாக கருப்பன் காப்பாற்றி கொடுத்துறேன். வர அம்மாவாசைக்கு உன் மகனும் வரணும். அதே மாதிரி எனக்கு துளசியில் ஒரு மாலை, எனக்கு ஒரு பாட்டில் சுருட்டும், நீ ரோஜாப்பூவில் ஒரு மாலை எனக்கு வாங்கிட்டு வந்துடணும். கிட்டவா அப்படியா? வர ஐப்பசி வரைக்கும் இப்போதைக்கு போமானே, கடையை உனக்கு மாற்றி உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் மாற்றி போயிடுவான். அதை கொண்டு உன்னோட இருப்பிடத்தில் வச்சிடும். இதை கொண்டுட்டு போய் உன் மகனுக்கு பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க வச்சிடணும். நான் கருப்பசாமி கூடவே வரம்போம். கருப்பசாமி மறுபடி கணக்கம்பாளையம் வச்சுப்பா. கணக்கம்பாளையம் கருப்பசாமி இன்னும் பாக்கி ஆளல இங்கே எல்லாத்தையும் தனித்தனியாக கூப்பிடணுமா? சரி, உன் தகப்பனுங்க எல்லாத்தையும் விட்டுட்டு உன் மகனை வர சொல்லு. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்ததில் என் மேலே நம்பிக்கை எல்லாத்துக்கும் இருக்கா இல்லையா? இடமான இருக்குது.
நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில். நான் எதுக்கு கேட்குறேன் அப்படின்னா, எல்லாமே ஒரு காரணமாக தான். அதனால் உனக்கு லோன் நல்லபடியாக அமைச்சு கொடுத்து, அதே மாதிரி வேலையும் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்து, அதே மாதிரி கடனையும் கட்டுறதுக்குன வழி உனக்கு உருவாக்கி தரணும். அப்படித்தானே? அப்படி இருக்கும்போது என்னை தவிர வேற இன்னொரு ஆலயத்தில் போய் ஒரு ஆலோசனை யாருக்கிட்டும் கேட்கக்கூடாது. இப்போ போய் நீ பார்த்து எடுத்துகிட்டு வந்ததும் கூட ஒரு வியாபாரம் தான். சரியா? அதனால் உனக்கு மனசு திருப்தியாக இருந்துச்சா இல்லையாங்கிறது அப்பாற்பட்ட பிரச்சனை. அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இருந்திருந்தால் நானே சொல்லியிருப்பேன் கூப்பிட்டு. சரியா? ஒரு பக்கம் இருக்குதுன்னு ஒரு பக்கம் இல்லைன்னு மாற்றி மாற்றி உழப்பி இருக்கிற பிரச்சனை புதுசாக ஒன்று உருவாக்கிடக்கூடாது. சரியா? அதனால் நீ அந்த வீடு விற்கிறதுக்குண்டான வாய்ப்பு எதுவும் என் கண்ணுக்கு தென்படலை. அதனால் அதுக்குண்டான லோன் நல்லபடியாக அமைஞ்சு கொடுக்கணும். அப்படி தானே? அதே மாதிரி வேலை உனக்கு என்ன வேணும், வேலையும் உனக்கு அமைச்சு கொடுத்தேன். கடனையும் கட்டி எல்லாத்துக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்கிற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும்ல. அவ்வளோதான். உனக்குள்ள பிரச்சனை அவ்வளோதானே. அதனால் யாருக்கும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், வருமானம் வரணும், அந்த சொத்தை காப்பாற்றணும். அதுக்குண்டான வழி நான் கருப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு அமைச்சு தந்துட்டேன். எந்த ஆலயத்துக்கு வேணாலும் போ, வேணான்னு சொல்ல வரல. போய் நாம் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு போய் யாருக்கிட்ட ஒரு ஐடியா கேட்கக்கூடாது. அப்படி கேட்காம 1 வருஷம் 3 மாதத்துக்கு சொன்னபடி கேட்டு என்னோடய பாதையில் வந்த அப்படின்னா உனக்கு 3/4 1 வருஷம் 3 மாதத்தில் கட்டிப்பலாம். சரியா? தவறாமல் அமாவாசை பௌர்ணமி மட்டும் வந்துட்டு போ. எனக்கு மாலை பாட்டல் சொட்டு மட்டும் கொடுத்தா போதும். உனக்குள்ள பிரச்சனை அத்தனையும் தீர்த்து கொடுத்துருவேன். உனக்கு நான் வயிற்றில் இருக்குதுன்னா நான் உனக்கு நானே சொல்லியிருப்பேனே. அப்படி தானே? இருந்தால் தானே நான் சொல்கிறதுக்கு. அதனால் கருப்பசாமி நீ போய் யாருக்கிட்ட போய் வம்பெழுத்த உனக்கு வைக்கிறதுக்கு? அதுதான் சொன்னேன். இது வியாபாரம்டாமான. அதனால் யாரையும் குத்தம் சொல்ல விரும்பலை. அதனால் நடந்து முடிஞ்சதை விட்டுரு. அதனால் அடுத்தது நாளையிலேருந்து நீ நம்ம என்ன பண்ண போகிறோம், நல்ல தொழில் வரணும், கேட்ட இடத்துல லோன் இல்லைங்காமல் கிடைக்கணும், கடனை கட்டி நிம்மதியாக வாழணும், இருக்கிற சொத்து விரயமாகக்கூடாது. அப்படி தானே? அதுக்குண்டான வழி கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். இது யாரும் கைப்படாமல் வச்சுக்க. வர்ற ஆடி அமாவாசை அன்னைக்கு எனக்கு யார் என்ன பண்ணியிருந்தாலும் சரி, உனக்கு சந்தேகப்படுற மாதிரியே நினச்சிக்க. யார் என்ன பண்ணியிருந்தாலும் சரி, எனக்கு கருப்பசாமி நீதி எனக்கு தாயின் தகப்பன இருக்கணும்னு சொல்லி 108 எலுமிச்சம்பழத்தில் எனக்கு ஒரு மாலை மட்டும் கொண்டுட்டு வா. அன்னையோட உன் பிரச்சனை உனக்கு நான் தீர்த்து கொடுத்துறேன். இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி நமக்கு தொழில் நல்லா இருக்கணும், போகிற பக்கம் வர்ற பக்கம் நம்ம நினச்சது மாதிரி வியாபாரமும் நல்லா இருக்கணும், எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி குறைவில்லாமல் மாதிரி இன்னொரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இதை கொண்டுட்டு போய் நீ உள்ளுக்கு சாப்பிட்ரு. எந்த இடம் போனாலும் அந்த இடத்துல உனக்கு பேசுகிற இடத்துல பேச்சு அடுபட்டாலே போதும். கிட்டவா நம்ம போகிற இடத்துல லோன் கிடச்சிடணும், அந்த இடத்த காப்பாற்றணும். இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி நீ தான் எனக்கு போகிற இடத்துல நல்லபடியாக காப்பாற்றி கொடுக்கணும். கொஞ்சம் விழுப்புரத்தில் வச்சிரு, உனக்கு நான் கூடவே வந்துடுறேன். நீ வாங்கியிருக்கிற வீட்டில் இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குடிச்சிடணும். நான் கருப்பசாமி கூடவே வந்துடுறேன். வர ஆடி அமாவாசைக்கு எனக்கு பாட்டலும் மாலையும் வாங்கிட்டு வந்துடணும். இப்படி தான் வாங்கிட்டு வரணும். கருப்பசாமி கூடவே வரம்போ இதை மட்டும் சுற்றி போட்டுரு. நான் கருப்பன் கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி நம்பியூர் வச்சுப்பான். நம்பியூர் எப்படியோ எனக்கு வாழ்க்கையில் மட்டும் ஒரு வழியை செட்டில் பண்ணி விட்டுறணும் கருப்பசாமி. யாருக்கு வாழ்க்கை சரி பண்ணி தரணுமா? கேட்ட பிள்ளையை அமைச்சிருவோம்டாமான. அப்படி தானே? மறுபடியும் போய் காலை விழுந்துவோம். எல்லா பக்கமும் போயிட்டு வந்துட்டு இந்த ஒன்று தான் பாக்கி. அப்படி தானே? அதனால் இதுலேயும் எப்படியோ ஒரு பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவோடு வந்திருக்க. அந்த முடிவு நான் கருப்பசாமி உனக்கு நடத்தி கொடுத்துறேன். அதே மாதிரி நடத்தி கொடுத்தா எனக்கப்புறம் நான் கேட்டதை நீ செஞ்சிடணும். நடத்தி கொடுத்ததுக்கப்புறம் இந்த பக்கமே வராமல் இருந்த அப்படின்னா நான் கருப்பசாமி கொக்கியை போட்டு தூக்கிடுவேன். வந்துடுவீல்ல? அதனால் நான் கேட்காம நீ போய் என்னோட சகோதரனுக்கு போய் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுவும் சந்தோஷமான விஷயம்தான். அப்படி தானே? செஞ்சிடுவேன் அப்படின்னு நம்பிக்கையோடு போய் எல்லாம் பண்ணினோம். அதனால் கடைசியில் ஒரு டீலில் விட்டுட்டேன். அப்படி தானே? அதனால் இந்த இடமும் வந்திருக்கான். அதனால் நான் கருப்பசாமி உனக்கு செஞ்சுட்டு நான் கேட்குறேன். அப்படி அமைச்சா போதும்ல? போய் காலில் வந்துட்டு ஓடும். அதனால் நம்ம சமுதாயத்துக்கு சரி வராதுங்கிறதுனால அதுலேயே உனக்கு தொலாவி நான் பிடிச்சி அந்த தடங்கள் எல்லாம் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். என்னோடய திருவிழா முடிய வரைக்கும் பொறுமையாக இருக்கு. அதுக்கப்புறம் வேறு மாதிரி உனக்கு எதிர்பார்த்து உனக்கு நல்லபடியாக சீக்கிரமாக உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். திருவிழாவுக்கு எனக்கு நான் கேட்டதை எனக்கு கொண்டாந்து கொடுத்துரு. நான் கருப்பன் கூடவே வரம்போம். கருப்பசாமி மறுபடி ஊத்துக்குழி வச்சுப்பா. ஊத்துக்குழி அதே போல் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு ஆள் அமையணும்
அப்படின்னு நான் வந்து கேட்டேன். ஆள் கண்ணுக்கு தான் காட்டியிருக்கிறதே தவிர பெருசாக ஒரு நிரந்தரமாக ஒரு ஆள் ஒன்றும் அமையலை. அப்படியே இல்லையா? அதனால் ஆள் கருப்பசாமி உனக்கு அதையும் நிரந்தரமாக உனக்கு அமைச்சு கொடுத்தா போதும்ல, போய் காலில் வந்துட்டு ஓடு. சரிப்பா. அதே போல் நிரந்தரமாக ஆள் வந்து கருப்பசாமி இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே உனக்கு உட்கார வச்சிடறேன். சரியா? நிரந்தரமாக உட்கார வச்சிடறேன். ஆனால் அதுவும் பர்மனெண்ட் கிடையாது. இப்போதைக்கு ஆளுகளுக்கு வேலை செய்கிற ஆள் வேணும். அதனால் இப்போதைக்கு உட்கார வச்சிடறேன். அதைத்தான் சொன்னேன். அதுவும் வந்து நிரந்தரமாக உட்கார வச்சிடறேன்னு சொல்லியிருக்கேன். புருஷன் மண்டாட்டி 2 பேரா? அப்படி தானே? அதனால் 2 பேர்த்தையும் நிரந்தரமாக உட்காரக்கூடாத வாய்ப்பு அமைச்சு கொடுத்துட்றேன். அதே போல் கருப்பசாமி இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு மட்டும் நேர காலம் சரியில்லை. அது வரைக்கும் அப்பப்போ உட்கார மாதிரி எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீ நினச்சது போல் ஒரு ஐப்பசிக்கு மேலே நினச்சது போல் நல்லபடியாகவே உனக்கு நீ வேணான்னு சொன்னாலும் கூட ஆளுக்கு எச்சா வந்துடும். அந்த மாதிரி கருப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்து நல்லபடியாக ஒரு வாகனம் எடுக்கணுமா? வாகனம் எடுக்கணும். அதையும் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக எடுத்து கொடுத்து நல்லபடியாக கடனையும் கட்டி நினச்சது போல் உனக்கு இந்த ஆடி முடிஞ்சிடட்டும். ஆவணி 2ஆம் தேதிக்கு மேலே நீ அதுக்கு உண்டான முயற்சி எடுத்துடலாம். சரியா? இப்போ எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ நேர காலம் சரியில்லை. இந்த மாதம் விட்டுரு. சரியா? அதே போல் உனக்கு எடுத்து கொடுத்து கருப்பை அதே போல் கடனையும் கட்டி நல்லபடியாக உனக்கு கம்பெனியும் ஓட்டி கொடுத்துரு. அப்படி அமைச்சா போதும்ல? இதை கொண்டுட்டு போய் இதை கொண்டுட்டு போய் உன்னோட கம்பெனியில் வச்சிரு. கிட்டவா. இப்போ யாருக்கு இப்போ உடல்நல சரியில்லை? 2 பேர் எங்கே இருக்காங்க? நான் கொடுக்குற கனி அங்கே போகுமா? இதை கொண்டுட்டு போய் உன்னோட தாய்க்கு பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிக்க வச்சிரு. இதை கொண்டுட்டு போய் உன்னோட சகோதரியா அதை கொடுத்துரு. நான் கருப்பசாமி கூடவே இருந்து நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துறேன். வர அம்மாவாசைக்கு எனக்கு மாலை பாட்டில் சுருட்டு. எனக்கு இந்த ஆடி அமாவாசைக்கு வேணும்டாமானே. ஆமாம், எனக்கு கொண்டாந்து கொடு. நீ அமாவாசையிலேருந்து அடுத்தது ஒரு வாரத்துக்குள்ளே அந்த 2 பேர்த்தையும் உட்கார வச்சிடறேன் இப்போதைக்கு. அதுக்கப்புறம் ஐப்பசிக்கு மேலே உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். ஆடி தீர்ந்து ஆவணி 2ஆம் தேதிக்கு மேலே நீ என்ன பண்ணுற? போய் வாகனத்தை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அமைச்சு கொடுத்துறேன். போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு போ, நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறோம். கருப்பசாமி மறுபடி கூத்தம்பாளையம் வெறிச்சுப்பா. கூத்தம்பாளையம் குறி 1, குறி 2, குறி 3. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பார்த்ததில் எந்த ஊருப்பா? சரி சரிப்பா, நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரி. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வெறிச்சுப்பா. திருப்பூர் எனக்கு எப்படியோ அதே கம்பெனியில் எனக்கு வேலை வந்துட்டு வாங்கி கொடுத்துடணும். கருப்பசாமி அதே கம்பெனியில் வேலை வாங்கி கொடுத்துடணும். அதனால் கருப்பசாமி எல்லா அவமானங்களையும் தாங்கியாச்சு. இல்லாத தப்பு செய்யாததுக்கெல்லாம் தண்டனையும் கொடுக்குற மாதிரி எல்லாரும் பேசவும் ஆரம்பிச்சிட்டான். அதனால் கருப்பசாமி அவங்க முன்னாடி எனக்கு அந்த இடத்துல செஞ்சால் மட்டும்தான் எனக்கு பொருளாதாரமே. அப்படியே இல்லையா? அந்த பொருளாதாரத்துக்கு அதே இடத்துல உனக்கு நான் கருப்பசாமி ஜாயின் பண்ணி விட்டால் போதும்ல, போய் காலில் வந்துட்டப்போ. இந்த மாதம் 30ஆம் தேதி முடிகிறதுக்குள்ளே, ஆடி 30 முடிகிறதுக்குள்ளே அதே இடத்துல கூப்பிட்டு உனக்கு வேலை போட்டு கொடுத்தா போதுமா? அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். அம்மாவாசைக்கு எனக்கு மாலை பாட்டிலும் கொண்டுட்டுவான். இந்த 30ஆம் தேதி முடிகிறதுக்குள்ளே அதே கம்பெனியில் உனக்கு கூப்பிட்டு வேண்டான்னு சொன்ன இடத்துலையும் உனக்கு சேர்த்து விட்டால் போதுமில்ல, நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதைத்தான் இப்போ சொல்லிட்டேனே, அதே இடத்துல உனக்கு கூப்பிட்டு அமைச்சு கொடுத்துறேன். அதுக்கப்புறம் நம்மளாக வேண்டான்னு நின்னாத்தான். சரியா? நம்ம வேணும்னு நம்மளாக அவையில் வேண்டான்னு நிப்பாட்டக்கூடாது. அந்த மாதிரி உருவாக்கி கொடுத்துறேன். இதை பகுதியை சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. எந்த பிரச்சனையும் வராது. வேறு அம்மாவாசைக்கு என்ன வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி காங்கயம் போயிடுச்சுப்பா. காங்கயம் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் உனக்கு உடல்நிலையெல்லாம் இப்போ எப்படி இருக்குது? முக்கால்வாசி சரியா, சின்ன கொஞ்சம் இருக்குது. அதையும் கருப்பசாமி இன்னும் ஒரு 2 டைம் வர்றதுக்குள்ளே உனக்கு சரி பண்ணி கொடுத்துட்றேன். போய் காலையில் வந்துட்டோம். அதே போல் கருப்பசாமி அதையும் உனக்கு சரி பண்ணி கொடுத்து திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் வேலைக்கு ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. அதனால் பழைய இடத்துக்கு போய்க்கலாம். அதனால் பழைய இடத்துக்கு போகலாம்னா என்ன கேட்டேன். அதனால் கருப்பசாமி அதே இடத்துக்கு அந்த திருவிழா முடிஞ்சு நீ போயிடலாம். அதே போல் நான் கருப்பை உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். சரிப்பா. மூணு நாளைக்கு கொடுத்து வரேன். பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு.
இதுவும் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். உனக்கு அதே போல் மகளுக்கு ஒன்று கொண்டு கொடுத்துரு. நல்லபடியாக வியாபாரத்துக்கு குறவு இல்லாமல் கருப்பசாமி வச்சுருக்கேன், இனிமேலும் வச்சுருப்பேன். சரியா? இதை கொண்டுட்டு போய் நீ பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. உனக்கு சொத்து பிரச்சனையெல்லாம் வர ஆடி அம்மாவாசை எனக்கு உனக்கு கூப்பிட்டு சொல்லிடுறேன். உனக்கு வர வேண்டிய பாகம் அவன் என்னத்தை பண்ணி வச்சாலும் சரி, உனக்கு வர வேண்டியது உனக்கு வாங்கி கொடுத்தா போதுமில்ல. நியாயம் உன் பக்கம் இருக்குது இல்லை, கருப்பை நான் கூட துணை இருப்பேன். உனக்கு நான் வாங்கியும் கொடுத்துட்றேன், எந்த இடைஞ்சலும் வராது, அதை நான் பார்த்துக்கிறேன். இப்போ அதைத்தான் நானும் சொன்னேன், என்ன பண்ணியிருந்தாலும் சரி பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு, உனக்கு எந்த இடைஞ்சலும் வராது, அதை நான் பார்த்துக்கிறேன். நீ செய்ய வேண்டியது என்ன, என் பேர் கருப்பசாமி, எனக்கு நீ தான் தாயின் தகப்பன் அப்படின்னு மட்டும் போட்டுரு. அவன் உன்னோட பாகத்தை உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன். கூடவே வரம்பு கருப்பசாமி மறுபடியும் மேட்டுப்பாளையம் வெறிச்சுப்பா. மேட்டுப்பாளையம் எல்லாரும் மறுபடியும் காலில் விழுப்பா. இதில் லாரி பாடி பில்டர் அவன் உள்ளவா. அதனால் கருப்பசாமி நம்ம நினச்சது போல் இடமும் ஒரு சிலதெல்லாம் வாங்கிட்டோம். அதே மாதிரி அதுக்குண்டான வேலையும் நடந்துக்கிட்டு இருக்கு, வாங்கி கொடுத்தாச்சு. அதே போல் கருப்பசாமி என்னோடய வாக்கில் நான் கரெக்டாக இருக்கேன், உன் வாக்கில் நீ எப்படி இருக்க, கரெக்டாக இருக்க இல்லையா? அதே போல் கருப்பசாமி இன்னும் ஒரு நான் சொல்கிற காலங்கள் வரைக்கும் என் வாக்கு பிரகாரம் நீ இருந்த அப்படின்னா உனக்கு கேட்ட இடமும் வாங்கி கொடுத்துருக்கேன், கேட்காத இடமும் வாங்கி கொடுப்பேன். சரியா? அதே போல் கருப்பசாமி 10 பேர்த்த வச்சு ஒரு ஆளுகளை உருவாக்கி நல்ல வேலையும் உனக்கு அமைச்சு கொடுத்துருவேன். அதே போல் அந்த இடத்துல தலை நிமிர்ந்து நிற்கிற மாதிரி உனக்கு உருவாக்கியும் கொடுத்துருவேன். சரியா? அதே போல் கருப்பசாமி எனக்கு எங்கே சுற்றினாலும் இன்னும் இந்த ஆடி இல்லை, அடுத்த ஆடி வர வரைக்கும் அமாவாசை பௌர்ணமிக்கு உன் மாலை எனக்கு வந்துடணும், எனக்கு பாட்டலும் சுருட்டும் வந்துடணும், மாலையும் வந்துடணும். சரியா? அப்படி வந்துச்சு அப்படின்னு இந்த ஆடி போய் அடுத்த ஆடி வர்றதுக்குள்ளே நீ நினச்சதை விட 2 மடங்கு உனக்கு உயர்த்தி கொடுத்துருவேன். என் வாக்கில் இருக்கிற மாதிரி நீ உன் வாக்குலையும் கரெக்டாக இருக்கணும். இப்போ சரியாக இருக்கிறேன்னு ஓடி போய் பார்த்துட்டு வந்துட்டேன், இது தவறாமல் என்னை வந்து பார்த்துடணும். சரியா? இப்போ இந்த கனி கொடுத்து விட்றேன். அதே வர்ற ஆடி அமாவாசைக்கு எனக்கு வந்து மல்லிகைப்பூவில் ஒரு 2 மாலை. சரியா? அதே மாதிரி எனக்கு ரோஜா பூவில் என் பாதத்தில் விளையாடுற மாதிரி ஒரு மாலை, 3 கொண்டுட்டு வா. பாட்டில் நீ எதிர்பார்த்தது போல் இப்படி தான் வாங்கிட்டு வரணும். எனக்கு நீ நினச்சது போல் உனக்கு நான் கருப்பசாமி நல்லபடியாக காப்பாற்றி பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். வண்டி வந்துட்டு போயிருக்கு. நான் உனக்கு இப்போ தான் நீ அடுத்தடுத்து அதுக்கு தான் சொல்லியிருக்கேன், நான் சொன்னதை மட்டும் நீ கடைப்பிடி. இப்போ கடைப்பிடிச்சி ஒரு 40 நாள் ஆகிப்போச்சு, அப்படித்தானே? அது 40 நாள் இப்போ தான் ஓடி போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். அடுத்த ஆடி அதான் நான் சொல்லிட்டேன், இந்த திருவிழாவை முடித்து அடுத்த திருவிழா வர்றதுக்குள்ளே நினச்சதை விட 2 மணிக்கு இன்னும் உட்கார வச்சுருவேன். அதனால் இப்போ வந்துட்டு போகிறதெல்லாம் கவலைப்பட வேணாம். உனக்கு வர அமாவாசையிலேருந்து எல்லாம் உனக்கு மாற்றி உருவாக்கி கொடுத்துடலாம். எல்லாத்துக்கும் கருப்பம் கூடவே இருக்கட்டாமானே. நீ என் வாக்கு பிரகாரம் கரெக்டாக இருக்கிறீல்ல, அப்போ நீ கேட்காமலே நான் செய்யணும்ல, நான் அதை செஞ்சும் கொடுத்தாங்க. கருப்பம் கூடவே வரணும். கருப்பசாமி மறுபடி அவினாசி வச்சுப்பா. அவினாசி கடை வச்சுருக்கான். அதனால் கருப்பசாமி நமக்கு அப்புறம் வந்தவனெல்லாம் நல்லபடியாக ஓடிட்டுருக்கான், அப்படி தானே? அதனால் நம்ம சவாலில் வேறு ஒரு பக்கம் ஜெயிக்கணும். அதனால் போட்டிக்கு யார் வந்தாலும் சரி நியாயமாக அமாவாசை வரைக்கும் பார்ப்போம், நியாயமாக பார்ப்போம். நீ எதிர்பார்த்தது போல் உன்னோட இருப்பிடத்துலேருந்து எல்லாம் ஓரளவுக்கு விலகி போயாச்சு, கெட்டதெல்லாம் ஓரளவுக்கு விலகி போயிடுச்சு. அதனால் அமாவாசை வரைக்கும் ஒரு பொறுமையை இருந்து முடிச்சுட்டு அமாவாசை முடிஞ்சு அடுத்த ஒரு 18 நாள் வர்றதுக்குள்ளே உனக்கு ஆப்போசிட்டுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு உண்டான உரியவன் உன்னை காலி பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து வச்சுருக்கேன். உனக்கு போன டைமே எச்சரித்தேன், அது உனக்கு இந்த டைம் காதுக்கும் வந்திருக்கும். வந்துச்சா வரலையா? அதே போல் கருப்பசாமி உனக்கு மாற்றி அமைச்சு யார் என்ன பண்ணணும்னு நினச்சானோ திருப்பி அவனுக்கே உருவாக்கி கொடுத்தா போதும். அமைச்சு தரம் போய் காலில் விழுந்துட்டு ஓடு.
கருப்பசாமி மறுபடி எந்த ஊர்? கோயம்புத்தூர் வச்சுப்பா, கோயம்புத்தூர். மகனை நல்லபடியாக கூட்டிகிட்டு வந்து கரை சேர்த்தியாச்சு. மகனை கூட்டிகிட்டு வந்து சேர்த்தணும்னு நான் சேர்த்தி விட்டாச்சுல. ஆனால் இப்போ நிரந்தரமாக தங்கணும், சொன்னபடி கேட்கணும், நிம்மதியாக வாழணும், அவ்வளோதானே. அதே போல் உனக்கு அமைச்சு தரம் போய் காலில் விழுந்துட்டு ஓடும். அதே போல் கருப்பசாமி செட்டு இப்போ கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. செட்டு சரியில்லாமல் இருக்குது. அதனால் கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக அவனை கரை சேர்த்தி, அதே போல் நல்லபடியாக திருத்தி, சொன்னபடி கேட்க வச்சு கருப்பசாமி எனக்கு காப்பாற்றி கொடுக்கணும். உனக்கு காப்பாற்றி கொடுத்தோம்னா 21 நாள் பொறுமையாரு. அதுலேருந்து படிப்படியாக அங்கே செட்டு கொஞ்சம் குறைச்சி நேரம் கெட்ட நேரம் வர்றதை அதையும் மாற்றி அமைச்சு சொன்னபடி கேட்க வச்சா போதுமில்ல. அதே போல் உனக்கு அமைச்சு கொடுத்து வரேன். அதே போல் இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு வந்து எல்லா விஷயத்துலையும் கவனமாக இரு. நான் கருப்பன் கூடவே இருந்து நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துறேன். ஒரு சில இடத்துலலாம் ஒரு சில நேரத்துல எல்லாம் தொழில் செய்கிற இடத்துல பிரச்சனை வரும். அதனால் உனக்கு நேர காலங்களும் சரியில்லை. எல்லா விஷயத்துலேயும் நீ இப்படி இருக்கணும். அப்படி இருந்து அப்படின்னா எல்லா இடத்துலையும் நீ ஜமாளித்து வந்துடலாம். சரியா? நான் கருப்பசாமி உனக்கு கூடவே வந்துடுறேன். இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளி. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே உனக்கு முழுசாக சரி பண்ணி கொடுத்துறம்போ, கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி பாபநாசம் போயிடுச்சுப்பா. பாபநாசம் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி இன்னைக்கு உன் கூட நான் கருப்பசாமி உன் படிவாசலுக்கு வந்துடுவேன்டாமானே. சரியா? இன்றைக்கே வந்துடுவேன். அதனால் நாளையிலேருந்து படிப்படியாக உனக்கு குறைச்சி கொடுத்து நீ நினச்சது போல் கருப்பசாமி நல்லபடியாக வாழ வைக்க முடியுமா? அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா, எனக்கு ஆடி அமாவாசைக்கு வரும்போது எனக்கு மாலை பாட்டில் சுருட்டு வாங்கிட்டு எனக்கு வந்து சந்தனம் வேணும். சந்தனம் எனக்கு வேணும். அதனால் குளிர்ச்சியாக இருக்கணுமா? என் சகோதரன் கேட்குற சந்தனம் வாங்கிட்டு வர சொல்லு. சந்தனம் எப்படி? எனக்கு சந்தன பவுடர் வாங்கிட்டு வா. சரியா? அதனால் உனக்கு பிடிச்ச அளவுக்கு நிறையா வாங்கிட்டு வா. நீ நினச்சது போல் கருப்பசாமி உனக்கு அமாவாசையிலேருந்து நீ நினச்ச இடத்துக்கு நினச்ச மாதிரி உனக்கு எல்லா இடத்துலையும் உனக்கு ரிலீஸ் பண்ணி நல்ல வழியாக கரை சேர்த்தி கடனையும் கட்டி கெட்ட பேர் இல்லாமல் உனக்கு உருவாக்கி தொழிலும் அமைச்சு கொடுத்து நிம்மதியாக உன்னை வாழ வச்சா போதுமில்ல. இன்றைக்கே வந்துடுவேன். பையனுக்கு பிள்ளை பொண்ணு நான் தான் அமைச்சு தரேன்டனே. நான் தான் இன்றைக்கே உன் படிவாசலுக்கு வரேன்ட்டேன். உன் படிவாசலுக்கு வந்தாலே உன் பிரச்சனை அத்தனையும் உனக்கு தீர்த்து கொடுத்துருவேன். அதனால தான் எனக்கு இனிப்பாக சக்கரை பொங்கல் வைப்பானே வச்சுட்டில்ல. அதனால் நான் கருப்பசாமி நீ நினச்சது போலே உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். இன்றைக்கே உன் படிவாசலுக்கு வந்துடுறேன். நாளைக்கு இல்லை, இன்றைக்கே வந்துடுவேன். நல்லபடியாக உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிருப்பான். நான் கருப்பேன் கூடவே வரேன். எப்படிப்பா? அதை அம்மாவாசையானே உனக்கு நான் சொல்லிடுறேன். சரியா? அதனால் நானாக ஓடி போய் பார்த்து தான் சொல்லணும். நீ கேட்டு நான் சொன்னால் அது சரி வராது. அதனால் அதுக்கு உத்தரவாகும் போது உனக்கு நான் சொல்லிடுறேன். அதனால தான் உன் விருப்பத்துக்கு இன்றைக்கே வந்துடுவேன். உன் கூட நீ போகும்போது நீ கூடவே வரணும். கருப்பான என் பேரை சொல்லிட்டு போ. உன் பின்னாடியே வந்துடுறேன். உனக்குள்ள பிரச்சனை இன்னையிலேருந்து உனக்கு நான் தீர்த்து கொடுத்துறேன். நான் வந்து இத்தனை நாளாக உள்ளே இருந்தேன், கொஞ்சம் சரியில்லாதனால கொஞ்சம் வெளியில் வந்துட்டேன். அப்படி தானே? அதனால் மீண்டும் இன்றைக்கி வரலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் கருப்பசாமி உனக்கு கூடவே வந்து காப்பாற்றுறோம். அம்மா வசிக்க என்ன வந்து பார். கருப்பசாமி மறுபடியும் தஞ்சாவூர் போயிடுச்சுப்பா. தஞ்சாவூர். கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி என்னுடைய குடும்பத்துக்கும் எனக்கும் அது பெரும் பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் தொழில் செய்கிற இடத்துலையும் சிக்கல் உருவாகிட்டுருக்கு. அப்படி தானே? அந்த தொழில் செய்கிற சிக்கலும் என்னோடய திருவிழா முடிஞ்சு நீ உன்னோட இடத்துக்கு போகும்போது உனக்கு சிக்கல் இல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதுமா? போய் காலில் விழுந்துடுவான். அதே போல் கருப்பசாமி உனக்கு எந்த வித சிக்கல் இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி கொடுத்து பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு அமைச்சு கொடுத்து யாரையும் போய் நீ பேசினாலும் வம்பும் வராது. அதே போல் அவன் அங்கேருந்து பார்த்துட்ருக்கானா, ஒரு சில வேலைகளெல்லாம் பண்ணுறானா? அப்படி தாண்டா மன கேட்ட அந்த வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் கருப்பசாமி உனக்கு இன்னும் ஒரு 21 நாளைக்கு அப்புறம் அதை எல்லாமே சரி பண்ணி கொடுத்துறேன். சரியா? அதே போல் உனக்கு நீ ஊருக்கு போகும்போது பிரச்சனை இல்லாமல் ஊருக்கு போனால் போதும்ல. போய் காலைல விழுந்துட்டு ஓடும். நீ ஊர் எல்லாம் போகும்போது பிரச்சனை இல்லாமல் போகணும். அதுதான் என்னோடய எதிர்பார்ப்பு. அந்த பிரச்சனை இல்லாமல் நான் கருப்பன் காப்பாற்றி கொடுத்துருவான். கிட்டவன் இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. என்னோடய விசேஷத்துக்கு வந்து நீ கலந்துக்க. 3 நாள் வந்துடணும். நீ நினச்சது போலயே கருப்பேன். நான் உனக்கு இங்கேருந்து போகும்போதே நல்ல செய்தி உனக்கு உருவாக்கி தரணும். கருப்பசாமி மறுபடி எம்எஸ் நகர் போயிடுச்சுப்பா. எம்எஸ் நகர். கருப்பசாமி மறுபடி திருச்சி போயிடுச்சுப்பா. திருச்சி. மகனுக்கு நல்லபடியாக என் மகனை சொன்னபடி கேட்க வைக்கணும். மகனை
நல்லபடியாக சொன்னபடி கேட்க வச்சு நல்லபடியாக கருப்பசாமி எனக்கு காப்பாற்றி கொடுத்து அதே போல் நல்ல புத்தியாக கொடுத்து எனக்கு திருத்தி கொடுக்கணும். அப்படியே இல்லையா? அப்படின்னா போய் மறுபடியும் காலில் விழுந்துட்டு வைப்பான். அதே போல் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்ததில் அவன் வயசுக்கு தகுந்த அளவுக்கு நான் பண்ணலவன் எல்லாமே ஏறுக்கு மரம் போயிட்டுருக்கு. அதனால் கருப்பசாமி உனக்கு நான் திருத்தி கொடுத்து நல்லபடியாக குடும்பத்தில் நிம்மதியான வாழ வச்சு கொடுத்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் கருப்பன் காப்பாற்றினா போதுமா? முதல் அவனை திருத்தணும், அதுக்கப்புறம் வேலை கொடுக்கணும். அதனால தான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக அமைச்சு தரேன்னு சொல்லிட்டேன். சரியா? போய் காலில் விழுந்துட்டோம். போய் மறுபடியும் காலில் விழுந்துட்டு வாப்பா. சுருட்டு இன்றைக்கி போட்டது சரி, நாளையிலேருந்து எனக்கு முன்னாடி தான் போடணும். கொண்டுட்டு போய் முதுகுக்கு பின்னாடி தான் போடுவியடமான. ஒரு அமாவாசையிலேருந்து எனக்கு முன்னாடி தான் போடணும். எல்லாம் ஒவ்வொன்றா சொல்லணும். அதனால் கருப்பசாமி உங்கள் கட்டுமனையை சுற்றி பார்த்ததில் உனக்கு நல்லபடியாக திருத்தி கொடுத்துட்றேன். ரெண்டாவது வேலையும் உனக்கு வாங்கி கொடுத்துட்றேன். அதே போல் கருப்பசாமி நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு தாயின் தகப்பனா கருப்பசாமி உனக்கு கூட இருந்தால் போதுமில்ல. நான் கருப்பசாமி உனக்கு கூட துணை இருந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் யாரோட சப்போர்ட் இல்லைனாலும் அதுக்கு உண்டான வாய்ப்பு அமாவாசைக்கு சொல்கிற மாதிரி. அதனால் இப்போ யாரோட சப்போர்ட் இல்லைனாலும் கருப்பசாமி நான் உனக்கு சப்போர்ட்டாக இருந்து காப்பாற்றினா போதுமில்ல. நீ கேட்டதை அத்தனையும் வாங்கி தருவேன். ஆனால் அமாவாசைக்கு உத்தரவு, பையனுக்கு மட்டும்தான் இப்போ உத்தரவு கொடுத்துருக்கேன். அதனால் அவனை திருத்திடலாம். ஒரு 3 மாதத்தில் 3/4 திருத்திடலாம். அடுத்த ஒரு 3 மாதத்தில் முழுசாக திருத்திடலாம். அப்படி அமைச்சா போதுமில்ல. நீ தவறாமல் அமாவாசை பௌர்ணமி வந்துட்டு போ, அவன் சரியாக வரைக்கும். என்னது? இப்போதைக்கு வேண்டாம், அமாவாசை வரைக்கும் பெண்டிங் போடு. அமாவாசைக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் கொடுக்கலாமா வேண்டாமான்னு ஒரு முடிவு பண்ணிடுவோம். எனக்கு மாலை பாட்டில் சொட்டு இதை மட்டும் வாங்கிட்டு வா, நான் கூடவே வரோம். கருப்பசாமி மறுபடி நம்பியூர் வேர்ச்சிப்பா. நம்பியூர் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழிலாமாப்பா. இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில், இரும்பு சம்மந்தப்பட்ட தொழிலாப்பா. அப்படின்னா போய் காலைல வந்துட்டு ஓடும். எனக்கு பொங்கல் வைக்கணுமேப்பா. எனக்கு சக்கரை பொங்கல் வைக்கணும். வர அமாவாசைக்கு எனக்கு கொண்டாந்து வச்சிரு. நீ நினச்சது போலயே கொஞ்சமாக எல்லாமே தண்ணியும் எண்ணெயும் உள்ளே ஊற்றுன எப்படி இருக்கு? அப்படி தான் இருக்குது. அப்படி தானே? ஒரு நிலையே இல்லை. அப்படி இருக்குது. எதை சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. அதனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அதனால் கருப்பசாமி எல்லாம் சரி பண்ணி கொடுத்து வருமானத்தையும் நல்லபடியாக கொடுத்து உனக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்தா போதுமில்ல. எனக்கு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு எனக்கு சக்கரை பொங்கல் கொண்டாந்து அமாவாசைக்கு எனக்கு வச்சிரு. நீ நினச்சது போலயே கருப்பசாமி அடுத்து அமாவாசை வர்றதுக்குள்ளே உனக்கு படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கொடுத்துட்றேன். 3வது மாதம் வர்றதுக்குள்ளேயே ஓரளவுக்கு நான் நல்லா இருக்கிறேன்ப்பா. குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் சந்தோஷம் பிரியமாக நல்லபடியாக இருக்கும். அப்படிங்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கினா போதுமில்ல. கிட்டவா இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. இதை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும். நான் கருப்பசாமி இன்றைக்கே உன் படிவாசலுக்கு வந்துடுறேன். வர அமாவாசைக்கு நான் சொன்னதை செஞ்சிருக்கேன். கருப்பசாமி மறுபடியும் மீனாட்சிபுரம் போயிடுச்சுப்பா. மீனாட்சிபுரம் கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா. சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி நல்லபடியாக குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் காப்பாற்றி கொடுத்து எனக்கு கொஞ்சம் இதையெல்லாம் நிப்பாட்டி கொடுக்கணும். அப்படி இல்லையா? அதனால் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் பெருசாக சொல்கிற அளவுக்கெல்லாம் இல்லை, கொஞ்சத்துக்கு கொஞ்சம் பரவாயில்ல. இருந்தாலும் கருப்பசாமி உனக்கு முழுசாக சரி பண்ணி கொடுத்துறேன். என் மகன் அவனுக்கு புத்தி ஒரு நிலையாகவே இல்லை. அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி போய் வாக்கப்பட்ட காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனை தான் இருக்குது. அப்படி தானே? ஏமாந்து போயிட்ட மேடாங்கிற அளவுக்கு தான் இருக்கணுமே தவிர போயிட்டு நல்லா இருக்கிறப்பாங்கிற அளவுக்குலாம் என் கண்ணுக்கு தென்படலை. அதனால் நாளையிலிருந்து உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்து அதே மாதிரி எல்லாத்தையும் ஒத்துமையை சேர்த்தி வச்சு அதே போல் உனக்கு குடிக்கிறதுக்கு இல்லாமல் சரி பண்ணி கொடுத்து நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்தா போதும்ல. இருக்கிற பொருள் விரயமாகாமல் உனக்கு காப்பாற்றி தரணும், கடனையும் கட்டணும். அப்படி தானே கட்ட? அதனால் இப்போ நிலை இல்லாமல் இருக்கிறோம். அப்படியே இல்லையா? அதனால் நான் முதல்ல அவனை திருத்திடுவோம், உனக்கு கடனையும் கட்டிடுவோம். உன்னோட காடு அடுத்தவன் கைக்கு போடுறதுக்கு இல்லாமல்
உனக்கு நான் கருப்பசாமி உனக்கு கடனை நான் கட்டி கொடுத்தா போதுமில்ல, நான் அமைச்சு தரேன், போய் காலில் விழுந்துட்டு ஓடு. எவ்வளோ கருப்பசாமி கடனுக்கு உண்டான வழி, என் வழியிலேருந்து ஒரு 5 கனி எடுத்துகிட்டு வாப்பா. நீ எதிர்பார்த்தது போல் நான் கருப்பசாமி உனக்கு கடனை கட்டுறதுக்குண்டான வழி உனக்கு உருவாக்கி தந்துடுறேன். கிட்டவா முந்தானியில் படி. இது இங்கேயே முடிஞ்சுக்கணும். உன்னோட ஆலயம் போக வரைக்கும் அவுக்கக்கூடாது. அதை கொண்டுட்டு போய் யாரும் கைப்படாமல் எனக்கு கடனை தாயின் தகப்பனாக இருந்து கடனை கட்டி கொடுத்து நல்லபடியாக கருப்பசாமி நீதியாக காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் கொண்டுட்டு போய் யாரும் பண்ணக்கூடாது. அடுத்த ஒரு 9 மாத காலத்துக்குள்ளே முடிஞ்சு வை. 9 மாதத்துக்குள்ளே கடனுக்கு உண்டான வழி சீக்கிரமாகவே நாளையிலிருந்து கடனுக்கு உண்டான வழியை கடனை கட்டி உன்னோட காடு விரயமாகாமல் உனக்கு காடும் கையிலேயே கொடுத்து பிள்ளைகளை நல்லபடியாக படிக்க வச்சு கடை சேர்த்துனா போதுமில்ல. மாதத்தில் ஒரு டைம் என்னை வந்து பார்த்துட்டு போயிடணும். சரியா? அதனால் 2 டைம் வர முடியாதுப்பா, அதனால் ஒரு டைம் தான் என்னால் வர முடியும். அப்படி தானே கேட்டேன். அதனால் நான் கருப்பசாமி ஒரு டைம் மாதத்தில் ஒரு டைம் என்னை வந்து பார்த்துட்டு போயிரு. நீ நினச்சது போல் 8 மாதம் முடிஞ்சு 9வது மாதம் முடியறதுக்குள்ளே 3/4 உனக்கு கட்டி கொடுத்துறேன். சரியா? அதுக்கு உண்டான வழியும் அமைச்சு தாங்க. இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும். இதை நீ பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. உடம்பு தொந்தரவு எதுவும் வராது. சரியா? அதனால் வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. நீ வர்ற வியாழக்கிழமைக்கு வர முடியுமா? அப்போ அதுக்கு அடுத்த வாரம் என்னை வந்து பார்த்துட்டு போ. அடுத்த வாரம் என்னை வந்து பார்த்துட்டு போ. நீ எதிர்பார்த்ததோட கருப்பசாமி அடுத்த 9 மாதம் அப்படிங்கும்போது உனக்கு கடன் 3/4 நான் கட்டி தந்துடுறேன். நாளையிலேருந்து அதுக்குண்டான வழி அமைச்சு தந்துடுறேன். போ கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்காடி பார்த்ததில் ஜந்த ஒருப்பா. இப்போ வெயிட் பண்ணி பார்க்குறியா? இப்போ போகிறியா? அப்போ வெயிட் பண்ணு. அங்கே போயிட்டு போகலாமான்னு கேட்குறியா? சரிப்பா, நான் கொடுக்குற கனியை மட்டும் யாருக்கும் கால்படக்கூடாது. 2வது இப்போ முந்தானியில் முடிஞ்சு வச்சது உன்னோட இருப்பிடம் போக வரைக்கும் அவுக்கக்கூடாது. அதுக்கு சம்மதம்னா நீங்கள் போயிடும். வெயிட் பண்ணி பார்த்துக்கோ. அதை இங்கே இருந்துட்டு நீ போகலாம். சாமி மறுபடியும் கேரளா போயிடுச்சுப்பா. கேரளா உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு வந்து இப்போ மனசு ஒரு கொஞ்ச நாளாக ஒரு 20 நாளாக ஒரு குழப்பமாகவே போயிட்டுருக்கு. அப்படி தானே மன? அதனால் குழப்பத்துக்கு உண்டான வழி என்ன? ஏன் குழப்பப்படுற தெரியலையா? வேலையும் கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது. குறைவாக இருக்குது. அதே மாதிரி வருமானமும் கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதனால் இதிலெல்லாம் நம்ம ஜமாளித்து வந்துடுவோமா அப்படின்னு பயமாக இருக்குது. அப்படி தானே? அதனால் இந்த மாதம் அப்படி கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். இந்த மாதம் கருக்கடை மாதம், அதனால் இந்த மாதம் அப்படி தான் இருக்கும். ஆவணி 3ஆம் தேதியிலிருந்து உனக்கு வேலை பழைய நிலைமைக்கு இன்னொரு வாய்ப்பு உனக்கு உருவாக்கி கொடுத்து அதே மாதிரி பிள்ளைகளோட படிப்புக்கு பணமும் கவலைப்படாமல் நீ போய் கட்டு. சரியா? நகையும் மீட்டு எடுத்துடலாம், வீட்டை கட்டி எடுத்துடலாம். அதே மாதிரி யாருக்கும் மருத்துவ செலவும் வராது. வேலையும் பஞ்சம் இல்லாமல் உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். அதனால் ஆட்டோவும் எடுத்துடலாம். அத்தனையும் உனக்கு நடந்துடும். இந்த மாதம் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அடுத்த மாதத்துலேருந்து உனக்கு எந்த வித குழப்பம் இல்லாமல் கருப்பம் காப்பாற்றினா போதும் இல்லை. உனக்கு நான் அமைச்சு தரேன், போய் காலில் வந்துட்டோம். சரிப்பா? அதே போல் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்து நீ பேர் சொல்கிற மாதிரி கருப்பசாமி உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்தேன். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டில் ஏது குழப்பம் கிடையாது. அதனால் அதை பற்றி பயப்பட வேணாம். அதனால் இதை 4 அறுத்து கட் பண்ணி சிவப்பு தொடச்சி போட்டு. சரியா? என்னோடய சகோதரியை போய் பார்த்துட்டு வரணும். போய் பார்த்துட்டு வந்தியா? எப்போ போனது? ஏன் போனது? கடைசி எப்போ போனது இருக்கு? நான் உங்கள்கிட்ட நான் போன டைம் என்ன சொன்னேன்? அதனால் நீ நாளைக்கு போகணும். உனக்கு நம்ப தூரம் இல்லையே. அப்புறம் நான் சொல்கிறது வெளியில் நின்று பார்த்துட்டு வர முடியாது. அதனால் வெளியில் நின்று பார்த்துட்டு என் சகோதரியை பார்த்து தப்பாக ரைட்டான்னு எனக்கு தெரியாது. அதனால் மாதத்தில் ஒரு டைம் வந்து பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு மனசில் நின்று வேண்டிட்டு பார்த்துட்டு போகணும். என் சகோதரி வந்து அவளும் குறுக்கணிக்கிறான். எங்கேயோ சுற்றி போகிறான், என்னோட இடத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னு என் சகோதரி வந்து நிற்கிறான். அதனால் வெளியில் நின்று நாளைக்கே போய் பார்த்துட்டு வந்துடணும். நான் கருப்பசாமி
பிள்ளைகளை நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து நல்லபடியாக கருப்பசாமி தொழிலும் அமைச்சு உனக்கு வேண்டின வரத்தை இன்னையிலேருந்தே கொடுத்துருக்கேன். அதனால் இந்த மாதம் மட்டும்தான் அப்படி இருக்கும். அடுத்த மாதத்துலேருந்து உனக்கு செய்ய முடியாத அளவுக்கு வேலை வந்துடும். கருப்பன் கூடவே வரணும். க்ளோஸ் பண்ணணுமா வாங்கணுமா? அப்படியா? இன்னும் ஒரு 13 நாள் மட்டும் பொறுமையாக இருக்க முடியுமா? அதுக்குள்ளே உனக்கு அதுக்கு உண்டான வாய்ப்பும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். சரியா? ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு இங்கேருந்து வந்துட்டு போகிறதுக்குள்ளே உனக்கு அமௌண்ட் அதுக்கு உண்டான கிடைக்கிற மாதிரி உருவாக்கினா போதும்ல, அதே போல் அமைச்சு தரணும். இந்த ஒரு மதுரை முயற்சிப்பா, மதுரை உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி பிள்ளைகளை படிக்க நல்லபடியாக படிக்க வச்சு நம்ம ஊருட்டு ஊர் வந்துட்டோம். அதனால் பஞ்சம் பிழைக்க வந்தது ஒரு பக்கம் இருந்தாலும் பிரச்சனையோடு வந்திருக்கான். அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி உனக்கு பிரச்சனையும் கடனை நல்லபடியாக கடனை கட்டி கொடுத்து பேர் சொல்கிற அளவுக்கு நமக்கு நல்லபடியாக காப்பாற்றி பையனை நல்லபடியாக படிக்க வச்சு நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்தா போதும்ல. அதனால் பேச்சு நல்லா பேசணும். அதே மாதிரி மெமரி சரியாக வரணும். யாருக்கு? பையனுக்கு. அதனால் நல்லபடியாக பேசவும் வச்சு கொடுத்துட்றேன். அதே போல் கருப்பசாமி நல்லபடியாக படிக்கவும் வச்சிடலாம். இப்போ வேலைக்கு போகிறேன் அதானே? அதனால் கருப்பசாமி இன்னொரு 3 மாதத்துக்கு போகட்டும். அதுக்குள்ளே இவனை ஓரளவுக்கு ஓர்சல் பண்ணிடுவோம். அதே மாதிரி கடனை கட்டுறது இன்னும் ஒரு 1 வருஷம் 3 மாதத்துக்குள்ளே கடனை கட்டி நல்லபடியாக ரெடி ஆகி நம்மளும் சொந்த ஊருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு இன்னும் 2.25 வருஷம். அதுக்குள்ளே உனக்கு நல்லபடியாக எல்லா பக்கமும் நல்ல பிள்ளை ஆகணும். அதுக்குண்டான வாய்ப்பு உருவாக்கினா போதும்ல. வருமானத்தை கொடுத்துட்றேன். எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்துரு. சரியா? கிட்ட வடமனு மூணு கனி கொடுத்துட்டு போகிறேன். 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிக்க வச்சிடணும். சரியா? கனி கொடுத்துட்டு போகிறேன். எனக்கு கருப்பசாமி எனக்கு தாயின் தகப்பனாக இருந்து எனக்கு கடனை கட்டணும் அப்படின்னு கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் யாரும் கைப்படாமல் வச்சிரு. அடுத்த ஒரு 15 நாள்ல இருந்து படிப்படியாக உனக்கு வருமானத்துக்கு உண்டான கருப்பசாமி உனக்கு கொடுத்து நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்தா போதும்ல. அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்து நல்லபடியாக பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். நல்லபடியாக படிக்க வச்சு எந்த இடத்துல இல்லாமல் காப்பாற்றியும் கொடுத்துறேன். வர அம்மாவாசைக்கு எனக்கு மாலையம் பாட்டில் கொண்டுட்டு வந்துடும். நான் கூடவே வரம்போ. அப்படியா? இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடு. கருப்பன் கூடவே வரம்போ. இது மனசில் தான் கவலை மகளை. அதனால் உடம்பு தொந்தரவெல்லாம் பெருசாக எதுவும் கிடையாது. இப்போ கடனில் இப்படி மாட்டிக்கிட்டோம். ஊரை விட்டு ஊர் நல்லபடியாக பிள்ளைகளை கரை சேர்த்த முடியுமா, இல்லை கடனை கட்டி நம்ம இந்த ஊரில் ஜமாளிச்சிட முடியுமா அப்படின்னு பல யோசனை. அப்படி தானே? அதனால் அந்த யோசனை தான் உடம்பு தொந்தரவு. பயப்படாமல் இதை தேய்ச்சி குளி. கருப்பை நான் கூட இருக்கேன். அம்மாவாசைக்கு என்ன பாரு. கருப்பசாமி மறுபடி புதுக்கோட்டை முயற்சிப்பா. புதுக்கோட்டை உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு உடம்பு தொந்தரவெல்லாம் வாங்கினேன். இப்போ கனி கொடுத்துட்டு போகிறேன். பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. நீ நினச்சிருவ உடம்பு தொந்தரவெல்லாம் பெருசாலாம் எதுவும் கிடையாது. அதே மாதிரி ஆடி 30 முடியணும். அதுக்கப்புறந்தே ஆவணி பிறந்தாத்தான் வேலையும் ஒரு நிரந்தரமாக உனக்கு தொழிலும் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துட்றேன். அதே மாதிரி நிலத்தகலாறு இருக்குது, அது தேடி நமக்கு வந்துடுமா அப்படின்னு ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுறேன். போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அப்படியே பண்ண சொல்லிடுறேன். நீ என்ன சொல்கிறியோ அப்படியே சொல்லிடுறேன். அதனால் பத்திரமெல்லாம் சரியாக பதியாமல் இருக்கான். அப்படி தானே? அதனால் போய் பதிஞ்சு வந்துடலாமா, பதிஞ்சிடலாண்டாமானே. அதுக்காவது தடங்கள் இல்லாமல் வருவானா அப்படின்னு பார்த்தேன். அப்படின்னா நான் நீ போய் பேச்சுவார்த்தை நடத்து. உன்னோட மறுபடியும் அவங்க பேர்லேயே மாற்றணுமா? எதுக்கு அவங்க பேரில் மாற்றுற? நீ போய் பேசு. எனக்கு அது பேர் அந்த பேரில் மாற்றுறதும் எனக்கு சரியானபடிக்கு வரல. சரியா? அதனால் மறுபடியும் கொஞ்சம் தொங்கிட்டு தான் இருக்கணும். நீ ஏன் டைரெக்டாக உன் பேரில் எழுத முடியாதா? ஏன் பேசணும்? உனக்கு அதில் விருப்பம் இருக்கா இல்லையா? நான் கையெழுத்து போடுறதை பற்றி நீ கவலைப்படாத, அதை நான் பார்த்துக்கிறேன். உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையா? நீ அவனை பற்றி பேச்சுவார்த்தை மட்டும் நடத்து. நீ உன்னோட தாய் பேரில் எழுதுகிற அப்படின்னு நீ போய் எல்லாம் பேச வேணாம். இதுக்கு என்ன பண்ணுறது, என்ன வழி பண்ணுற அப்படின்னு அமாவாசை முடிச்சுட்டு ஒரு டைம் போய் பார்த்து பேசிட்டு வா. 2 மாதமெல்லாம் தள்ளி போட வேணாம். அதனால் அமாவாசையை முடிச்சுட்டு போய் பேசிட்டு வா. ஆடி ஆவணி புரட்டாசி முடிஞ்சு ஐப்பசிக்குள்ளே இதுக்கு நிரந்தரமாக தீர்மானம்.
எடுத்தோம் கவுத்தோன்னு இப்போ பண்ணிடலாண்டாமானே திடீர்னு போனதையும் சட்டையை பிடிச்சி அவனை கேள்வி கேட்ட முடியாது. தப்பெங்க நியாயம் எங்கேன்னு அவனும் உன்னை வந்து வம்பு இழக்கணும். அதனால் நீ போய் பேசிட்டு மட்டும் வா, மற்றது நிகழ்ச்சியை நான் பார்த்துக்கிறேன், கிட்டவா. இதை கொண்டுட்டு போய் நீ பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடு, உனக்கு வர வேண்டியது வந்துடும். சரியா? நீ அவசரப்பட்டு யார் பேர்லையும் மாற்ற வேணாம். டைரெக்டாக உன் பேருக்கு வர்ற மாதிரி உன்னோட பாகம் வந்தால் போதும் இல்லை, உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். இதை கொண்டுட்டு போய் உன் மகனுக்கு பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க வச்சிடனா நாளைக்கு காலையில். சரியா? நான் கருப்பசாமி கூடவே வரும்போது அம்மாவாசைக்கு எனக்கு மாலையம் பாட்டில் கொண்டுட்டு வந்துடும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து பாரு. கருப்பசாமி மறுபடியும் திருநெல்வேலி வெறிச்சுப்பா, திருநெல்வேலி. சரிப்பா, நீ வந்து பேரனுக்கு கேட்க வந்திருக்கியா? நீ போய் வெளியில் உட்கார், கூப்பிட்றேன். கருப்பசாமி, நீ வந்து மகனுக்கு கேட்டிருக்க, போய் காலில் விழுந்துட்டோம். கருப்பசாமி, உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி குடும்பமே வந்து செதறி கிடக்குது. கிட்ட வந்துக்குவார், குடும்பமே செதறி கிடக்குது. அதனால் கருப்பசாமி ஒன்று மகனை திருத்தணும், இல்லாட்டி புருஷனை திருத்தணும். இப்போ ரெண்டும் தருதலையாக சுற்றி தெரியுது அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படி தானே? அதனால் கருப்பசாமி இது யாரை திருத்துறது அப்படின்னு ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுறேன், போய் காலில் விழுந்துட்டுவான். இப்போ அதே போல் கருப்பசாமி மகனையும் திருத்தி கொடுத்துட்றேன். அதே போல் வாழ்கிறதுக்கு ஒருத்தர் விருப்பம் இல்லைன்னு சொன்னாலும் உனக்கு விருப்பம் பெருசாக விருப்பம் இல்லையே. அதைத்தான் நானும் சொன்னேன், எனக்கு உனக்கு விருப்பம் இல்லை. அதனால் கருப்பசாமி மகனை திருத்தி கொடுத்துட்றேன் இன்னும் ஒரு 3 மாதத்துக்குள்ளே. ஆனால் உனக்கு பிடிவாத குணம் இருக்கணும். இருந்தாலும் வாழ்க்கைன்னு வரும்போது ஒரு சில விஷயம் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நீ இறங்கி முன்னாடி நின்று ஆரம்பத்தில் ஒரு சில வார்த்தைகளெல்லாம் பெருசாக விட்டதுனால தான் கணவனுக்கு உனக்கும் பெருசாக பிரச்சனை வந்துருச்சு. நான் போய் பார்த்துட்டு வந்தேன். அதனால் முடிஞ்சு போயிடுச்சு. அதனால் கணவனுக்கு வந்து இப்போ உத்தரவு இல்லை. அதனால் உன் மகனை திருத்திடுவோம். அதனால் அவன் வந்து செட்டு சேர்றதும் சரியில்லை. அதே போல் ஃப்ரெண்ட்ஷிப்பும் படித்த படிப்புக்கு உண்டான வேலையும் அவன் செய்யலை. அப்படி தானே? அதனால் இப்போதைக்கு வந்து இப்போ டிரைவர் வேலை பார்க்குறான். அதனால் டிரைவர் வேலை பார்க்குறது கொஞ்சம் நாளைக்கு ஒரு 3 மாதத்துக்கு விட்டுரு. 3 மாதம் முடிஞ்சு 4வது மாதம் ஐடிக்கு படிச்சிருக்கானா? அப்படியே இல்லையா? அதனால் அதே வேலைக்கு நான் கருப்பசாமி போக வச்சு நல்லபடியாக அவனை திருத்தி கொடுத்து அம்மாவோட பாசம் என்னென்னு அவனுக்கு புரிய வச்சு கருப்பன் குடும்பத்தில் காப்பாற்றி கொடுத்தா போதுமா? அதுக்கப்புறம் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துறேன். வர்ற அம்மாவாசைக்கு எனக்கு வந்து சக்கரை பொங்கல் கொண்டு வந்து வச்சிரு, எனக்கு மாலையும் பாட்டிலும் கொண்டுட்டு வந்துடும். 3வது அமாவாசை வர்றதுக்குள்ளேயே நீ சொன்னால் சரிம்மா, எனக்கு வண்டி வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கினா போதும்ல. அதே போல் உனக்கு அமைச்சு தரேன். இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டு முடிஞ்சு அவனுக்கு உள்ளுக்கு கொடுத்துரு, ஏதோ ஒன்று ஜூஸில் போட்டு கொடுத்துரு. நான் கருப்பசாமி கூடவே வரம்போது அம்மாவாசைக்கு என்ன வந்து பார். எனக்கு மாலை பாட்டில் சொட்டு வாங்கிக்க, எனக்கு சக்கரை பொங்கல் வச்சிரு. சாமி மறுபடி நம்பியூர் வெறிச்சுப்பா, நம்பியூர். இப்போ உடல்நிலையை வந்து சரி பண்ணணும். அதனால் கருப்பசாமி திடீர்னு உடம்பு சரியாகாமல் போயிடுது, திடீர்னு நல்லா போயிடுது. என்னோடய ஆடி 30 வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் கருப்பசாமி உனக்கு படிப்படியாக உனக்கு குறைச்சி கொடுத்துறேன். சரியா? அதனால் கருப்பசாமி மாற்றி செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் கூட வரலாம். அதனால் ஆடிக்கு மேலே உனக்கு நான் சொல்கிறேன். அதனால் நீ வேலைக்கு போகாமல் வீட்டிலேயே இருந்தாலும் சரி, இல்லை வேறு வேலைக்கு மாற்றி போனாலும் சரி, 30 நாளைக்கு நான் பார்ப்பேன். ஒத்து வந்து அதே வேலைக்கு அனுப்பிவிட்றேன். இல்லைன்னா மாற்றுற சூழ்நிலை இருந்தாலும் மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். சரியா? ஆக மொத்தம் உனக்கு உடம்பு சப்போர்ட் பண்ணணும். இருக்கிற காலங்களில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி கொடுத்து 2 பிள்ளைகளையும் கரை சேர்த்த வரைக்கும் எந்த இடைஞ்சல் இல்லாமல் வச்சுருந்தா போதும்ல. அதனால் கருப்பசாமனை காப்பாற்றி தரேன். பெருசாக எதிர்பார்க்குற அளவுக்கெல்லாம் பிரச்சனை எதுவும் வராது. அதே போல் கருப்பசாமி நான் தாயின் தகப்பனாக இருக்கேன். ஒரு சிலதெல்லாம் எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு சில பேர்லாம் பார்த்துட்ருக்கேன், எப்படா தின்ன காலியாகும்னு. அதனால் கருப்பசாமி அதுக்கும் தக்க தண்டனை உண்டான வழி, அதுக்கும் கருப்பசாமி சரியான வழிக்கே கொடுப்பேன். அதனால் நான் கூடவே வரணும். அப்படியா? இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டு எந்த பிரச்சனையும் நம்ம காப்பாற்றி கொடுத்துருங்க. கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா, பொண்ணுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி நீ எதிர்பார்த்த அளவுக்கு வேலை ஓரளவுக்கு அமைச்சு கொடுத்துருக்கேன். அதில் ஆளும் அமைச்சு கொடுத்துட்றேன்.
இடைஞ்சலுக்கு அப்படின்னு யார் கருப்பசாமி வேலைக்கு இடைஞ்சல்னு வந்தாலும் நான் கருப்பசாமி ஏறி நஞ்சு மேலே மிதிச்சிருண்டோமானே. அதனால் வேலையை பற்றியெல்லாம் நீ பயப்பட வேணாம். அதனால் உனக்கு எந்த இடைஞ்சலும் வர்றதுக்கும் கருப்பசாமி நானும் விடமாட்டேன். அதனால் கருப்பசாமி ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு முடிவு பண்ணியும் வச்சுருக்கேன். அதனால் உனக்கு மீண்டும் இன்னொரு வேலையும் கொடுப்பேன். அதே மாதிரி ஆடி முடிஞ்சு ஆவணி மாதம் இன்னும் ஒரு 4 வேலை உனக்கு கடன் கட்டணும் அப்படின்னா வர கார்த்திகை மாதத்துக்கு மேலே அதுக்கப்புறம் தான் நீ நினச்சது போல் கையில் பணமும் வரும். நீ கேட்ட மாதிரி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பணமும் கொடுக்க முடியும். அதுக்கு முன்னாடி நீ என்ன குட்டிக்காரணம் போட்டாலும் நீ நினைக்கிற மாதிரி வருமான செலவுக்கு வரும், கடன் கட்டுற அளவுக்கு வராது. அதனால் நான் கருப்பசாமி கார்த்திகைகளுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக கடனை கட்டி கொடுத்து நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்தா போதுமா? அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறேன். வர அம்மாவாசைக்கு என் பாதத்தில் விலகிற மாதிரி எனக்கு மாலை பாட்டில் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. சரியா? உனக்கு நினச்சது போல் கருப்பசாமி உனக்கு வேலையில் பஞ்சம் இல்லாமல் உனக்கு கொடுத்தா போதுமில்ல. உனக்கு கொடுத்து கடனையும் கட்டி நல்ல வேறும் உனக்கு வாங்கி கொடுத்துறேன். நான் தான் சொல்லிட்டேன், நீ கடனை கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பு கார்த்திகைகளுக்கு மேலே தான். அதனால் அது வரைக்கும் ஏதோ வாய் அடைக்கிறதுக்கு உனக்கு நான் கருப்பை காப்பாற்றி தரேன். சரியா? கூடவே வரவும் சாமி மறுபடி பொள்ளாச்சி வெறிச்சுப்பா. பொள்ளாச்சி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி பையனுக்கு நல்லபடியாக வேலை அமைச்சு கொடுக்கணும். அதே மாதிரி படித்த படிப்புக்கு வேலை வாங்கி கொடுத்தா போதுமா? வேலை வாங்கி கொடுத்துறேன், போய் காலில் விழுந்துட்டு ஓடுப்பா. சரிப்பா. அதே போல் கருப்பசாமி படித்த படிப்புக்கு வேலை வாங்கி கொடுத்தா பத்தாது, இடத்துல கொஞ்சம் நிலத்தகலாறு இருக்குது, கிட்ட வந்து உட்கார். உனக்கு நிலத்தகலாறும் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக முடித்து கொடுத்து அதே மாதிரி சுமூகமாக பேச்சுவார்த்தைக்கு வந்து உனக்கு நல்லபடியாக உன்னோட இடத்த உனக்கு நல்லபடியாக முடித்து கொடுத்தா போதுமா? அதே போல் கருப்பசாமி வர்ற சித்திரை மாதம் வரைக்கும் பொறுமையாக இருக்கணும்மானே. ஒரு 2 கட்ட பேச்சு நடத்துவேன். வர கார்த்திகை மாதத்துக்கு ஒன்றும் சித்திரைக்கு ஒன்றும். அதே போல் சித்திரை மாதம் போல் 2 இடத்து பிரச்சனையும் உனக்கு சுமூகமாக முடித்து கொடுத்து மகனுக்கு நல்ல வேலையை கொடுத்து நோய் நொடி இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி உனக்கு வெள்ளாமையில் உனக்கு நல்லபடியாக வருமானத்தை கொடுத்தா போதுமா? போய் காலில் வந்துட்டு ஓடுப்பா. அதே போல் சித்திரை மாதம் வரைக்கும் எனக்கு தடுங்கல் இல்லாமல் அமாவாசை பௌர்ணமிக்கு உனக்கு தடுங்கல் அப்பப்போ கொடுப்பேன். அந்த தடுங்களை தாண்டி என்னை வந்து பார்க்கணும். பார்ப்பில்ல, தவறாமல் என்னை வந்து பார்த்து அப்படின்னா உனக்கு சீக்கிரமாகவே அந்த இட பிரச்சனையை முடித்து கொடுத்து மகனுக்கும் நல்ல வேலையை கொடுத்து கருப்பன் காப்பாற்றி கொடுத்துறேன். கிட்டவா அந்த 2 இடத்துல கொண்டுட்டு போய் 2 கனியை அறுத்து சிகப்பு தொடச்சி 4ஆம் மூலைக்கு போட்டுறணும். அந்த 2 இடத்துக்கு எனக்கு சீக்கிரமாக முடித்து கொடுத்துடணும்னு அடுத்த மாதமே வந்து பரிசீல் பண்ணாலும் பண்ணுவேன். இல்லை நான் சொன்ன மாதிரி கார்த்திகை மாதம் பண்ணாலும் பண்ணுவேன். இல்லை சித்திரை மாதத்தோடு முடித்தாலும் முடிச்சிடுவேன். ஆக மொத்தம் 4லேருந்து கணக்கு. சரியா? ஆக மொத்தம் அந்த பிரச்சனையை உனக்கு முடிச்சு நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்தா போதுமில்ல. அதனால் இதை 2 இடத்துல கொண்டு போட்டுரு. இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமின்னு என் பேரை சொல்லி உன்னோட இருப்பிடத்தில் வச்சிடணும். சரியா? உனக்கு நீ நினச்சது போலயே உன் படிவாசலுக்கும் வந்துடுவேன், நல்லபடியாக கருப்பன் காப்பாற்றியும் கொடுத்துருவேன், நிலத்தையும் மீட்டு கொடுத்துருவேன். வர அம்மாவாசைக்கு எனக்கு மாலை பாட்டில் சொட்டு வாங்கிட்டு வந்துடும். நான் கூடவே வரணும். கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் வெங்காய வியாபாரமா? சரி, அப்படியே கூப்பிட்டுறேன். வெங்காய வியாபாரம் பண்ணுறமாப்பா, போய் காலில் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி நம்ம எவ்வளவு தான் சம்பாதிச்சாலும் பைசா பிரயோஜனம் இல்லை. அப்படித்தாண்ட போனே. அதனால் நீ நினச்சது போல் நாளையிலேருந்து உனக்கு வருமானத்துக்கு தடை இல்லாமல் உனக்கு கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து போடுற முதல் சீக்கிரமாக வியாபாரமும் பண்ணிடுவேன், நல்லபடியாக உனக்கு வருமானத்தையும் கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமா? போய் காலில் வந்துட்டு ஓடு. சரி சரிப்பா. வருமானத்தை மட்டும் கொடுத்து என்ன பண்ணுறது? குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பமும் இருக்குது. இருக்கா இல்லையா? குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பமும் இருக்கா இல்லையா? அதனால் வருமானத்தை மட்டும் கொடுத்தா பத்தாது, அந்த குழப்பத்தையும் உனக்கு சரி பண்ணி கொடுத்து நமக்குள்ள மதிப்பும் வரணும், நம்மளுக்குள்ளால வருமானமும் வரணும். அதே மாதிரி கருப்பசாமி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக அறவயிறு கஞ்சி குடிக்கணுமா? அப்படி தாண்டாமானே. அதனால் நான் இன்னையிலேருந்து நான் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்து போடுற முதல் வீண் போகாமல் உனக்கு உருவாக்கி கொடுத்து வருமானத்துக்கு குறைவில்லாமல் அமைச்சு கொடுத்துறேன். வருமானத்துக்கு கொடுத்து இன்னையிலேருந்து பஞ்சம் இல்லாமல் உனக்கு போடுற முதல் வீணாகாது, வருமானத்தை கொடுத்துறேன். உனக்குள்ள மதிப்பும் தானாக தேடி வரும். சரியா? மதிப்பு கொஞ்சம் கொஞ்சம் குறையுது, நான் போய் பார்த்தேன். அப்படி தானே? அதனால் மதிப்பு உனக்கு தேடி உனக்கு அதே மதிப்பு உனக்கு வந்தால் போதும் இல்லை. நான் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதை கொண்டுட்டு போய் நீ வியாபாரம் பண்ணுற இடத்துல வச்சுக்க.
இதை கொண்டுட்டு போய் நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். வர்ற அம்மாவாசை அன்னைக்கு எனக்கு ரோஜா பூவில் ஒரு மாலை பாட்டிலும் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடணும். இன்னையிலேருந்தே உனக்கு வியாபாரம் கருப்பேன் கூடவே வந்துடுறோம். வராம நான் சொல்கிற காலம் என்னை வந்து பார்த்துட்டு போ. உனக்கு குறவில்லாமல் நான் வச்சுருக்கேன் போ. சாமி மறுபடி திருச்சி முயற்சிப்பா. திருச்சி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி சகோதரிக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கணுமா? அப்படியாப்பா? போய் காலைல வந்துட்டோம். சரிப்பா கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, இன்னும் முன்னாடி வந்துப்பார். சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன், கூட்டிகிட்டு வர முடியுமாப்பா? அப்படி கூட்டிட்டு வந்துடுறியா? சரி, நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் சேர்த்த முடியுமா? சரி, 3 நாளைக்கு 3 கனி பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிரு. நீ நினச்சது போலயே கருப்பசாமி நல்லபடியாக திருமணத்துக்கு உண்டான வழி வர்ற. எப்படிப்பா? சரி சரி சரிப்பா. தை 15ஆம் தேதிக்கு மேலே உனக்கு நல்லபடியாக திருமணத்துக்கு உண்டான வழியும் கருப்பசாமி உனக்கு தொலாவி அமைச்சு நீ நினச்சது போலயே கருப்பசாமி உருவாக்கினா போதுமா? அதே போல் உனக்கு யாருக்கு நான் முதல்ல சகோதரிக்கு ஒன்று சொல்லி முடிக்கலையே. அதனால் கருப்பசாமி உனக்கு தை 5க்கு மேலே உனக்கு நானாக தொலாவி நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். அதுக்கு வரைக்கும் எனக்கு தவறாமல் மாதத்தில் ஒரு டைம் என்னை வந்து பார்த்துட்டு போயிடணும். எனக்கு மாலையும் பாட்டிலும் கொடுத்துட்டு போயிடணும். அதே போல் உனக்கு நிரந்தரமான ஒரு வேலையை உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். இப்படியா? அதனால் கருப்பசாமி நீ நினச்சது போல் சரிப்பா உனக்கு வேலை அமைச்சு கொடுத்துறேன். உன் சகோதரிக்கு மட்டும்தான் உத்தரவு. அதனால் நீ வா, ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. கூட்டிகிட்டு வந்து உன் சகோதரி கையில் எனக்கு ஒரு மாலை எனக்கு பாட்டிலும் சுட்டு வாங்கிட்டு வா. சீக்கிரமாகவே திருமணத்தை அமைச்சு கொடுத்துறேன். இது உனக்கு நிரந்தரமான உனக்கு வேலை போட்டு கொடுத்துறேன். இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குடிச்சிடு. கூடவே வரம்போ. சாமி மறுபடி அவினாசி வெறிச்சுப்பா. அவினாசி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா, பார்த்ததில் கருப்பசாமி மருத்துவ செலவு வரவே கூடாது சாமி. எனக்கு உடல்நிலையில் கொஞ்சம் மறுபடியும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்படியே இல்லையா? அதனால் நான் கருப்பசாமி இன்னொரு 10 நாள் தாண்டாமானேன். 10 நாளோட அந்த பிரச்சனை முழுசாக குணமாயிடும். அதனால் நீ பயப்பட வேணாம். அதே மாதிரி தொழில் செய்கிறதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிட்டுருக்குது. அதனால் உடல்நிலையை சரி பண்ணாலே உனக்கு மருத்துவ செலவு வராது. அதனால் நான் 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குடிச்சிடும். நான் கருப்பசாமி கூட இருந்து நான் காப்பாற்றி கொடுத்துறேன். சாமி மறுபடியும் மேட்டுப்பாளையம் பெருசுப்பா. மேட்டுப்பாளையம் இப்போலாம் பஞ்சம் இல்லாமல் டாக்டராக்கி உருவாக்கி உட்கார வச்சாச்சு. அதனால் இன்னும் ஒன்று மட்டும் பாக்கி இருக்குது. அதையும் நிரப்பி கொடுத்து நல்லபடியாக வரன் ஈக்குவலான மாப்பிள்ளையை நான் கருப்பசாமி அதே டாக்டர் மாப்பிள்ளையை உனக்கு நல்லபடியாக தொலாவி பிடிச்சி கொடுத்தா போதுமா? அமைச்சு கொடுத்துறேன். அப்படி காலில் விழுந்துட்டோடு இப்போ கருப்பசாமி இப்போ கடையும் மாற்றியாச்சு இல்லையா? மாற்றியாச்சு. அதனால் அங்கத்த பணமும் நமக்கு வரணும். அதே போல் கருப்பசாமி ஆர்டர் நல்லா வரணும். அதனால் இப்போ ஒரு ஆர்டர் வந்திருக்கா இல்லையா? அதனால் கருப்பசாமி நாளைக்கு போகலான்ட்டு இருக்கோம். அதனால் நல்லபடியாக உனக்கு முடித்து கொடுக்கணும். நல்லபடியாக உனக்கு கருப்பசாமி உனக்கு முடித்து கொடுத்துறேன். ஆர்டர்லேயும் உனக்கு பஞ்சம் இல்லாமல் உனக்கு நிரந்தரமாக உனக்கு முடித்து பிள்ளைகளை கரை சேர்த்தி அடுத்தவங்ககிட்ட போய் நமக்கு சொத்து கொடுப்பா, என் சொத்து வரணும் அப்படின்னு எதிர்பார்க்காம உனக்கு வரும் சொத்து எதிர்பார்த்த டைமுக்கு வராது. அதனால் அது வர்றப்போ வரட்டு, அதுக்கு உண்டான முயற்சி எடு. அது வரைக்கும் கையில் பொருளாதாரத்துக்கு நெருக்கடி இல்லாமல் உனக்கு நாளையிலேருந்து உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். சரியா? அதனால் உடம்பு தொந்தரவும் இப்போ ஒத்துழைக்க மாட்டேங்குது. அப்படி தானே கேட்டேன்? அதனால் உடம்பு தொந்தரவும் நான் தான் இப்போ கேட்டேனே. உனக்கு உடம்பு தொந்தரவு எதுவும் வராது. கிட்டவா அடுத்து இன்னொரு 10 நாளைக்கு தான். அதனால் மருத்துவ செலவெல்லாம் எதுவும் வராது. இங்கேருந்து என்னோடய படி தாண்டும் போது உனக்கு 3/4 சரியாக போயிடும். முழுசும் இன்னும் ஒரு 3 நாளில் சரியாயிடும். சரியா? அதனால் கருப்பசாமி நான் கூடவே இருக்கேன். 3 நாளைக்கு தேய்ச்சி மட்டும் குளிச்சிடும். உள்ளுக்கு பகுதி சாப்பிட்ரு. நான் கருப்பசாமி கூடவே இருந்து ஆர்டருக்கு பஞ்சம் இல்லாமல் வருமானத்துக்கும் குறைவில்லாமல் நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். இதை அதை உனக்கு வாங்கி கொடுத்துறேன்டாமானே. அதுக்கு தான் இன்னிலேருந்து உனக்கு உத்தரவு கொடுத்துட்டேன். இன்னும் எல்லாத்துலேயுமே தடை இல்லாமல் வந்துடும். உன் மக இப்போ இங்கே இருக்காளா எங்கே இருக்கா? அதனால் அந்த பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிருக்கேன். நான் கருப்பசாமி கூடவே இருந்து நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துறேன். இதை நீ உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. எனக்கு தாயும் தகப்பனை வந்து கடனை கட்டி கொடுத்து நல்லபடியாக காப்பாற்றி கொடுக்கணும்ப்பான்னு நான் கருப்பன் கூடவே இருக்கிறோம். அதுக்கு அம்மாவாசைக்கு சொல்கிறேன்.
சரியா? நீ நினச்சது அத்தனையும் நடக்கும்னு இன்றைக்கி முடிவு பண்ணியாச்சு. நீ கவலைப்படாமல் இப்போ கூடவே வரும். நான் தான் சொல்லிட்டேனே, நான் வந்து மறுபிறவியாக ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுருக்கேன். அப்படியே இல்லையா? நீ சொல்லு இல்லை ஆமான்னு. அதுதான் சொன்னேன். அதே மாதிரி மாற்றி அமைக்கிறதுக்கு நான் கருப்பசாமி உனக்கு வெகு சீக்கிரமாகாது, அதுவும் ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்துறேன். கூடவே வரம்பு சாமி மறுபடி நம்பியூர் வச்சுப்பான். நம்பியூர் சின்ன குழப்பங்களெல்லாம் வீட்டில் இருக்குது. சொன்னபடி கேட்க வைக்கணுமா? அதே மாதிரி சொத்து தகராறு இருக்குதாம்மா? எல்லா பிரச்சனையும் சொன்னாத்தான் நம்மகிட்ட காலில் வந்து விழுவையா? அப்படி தான் நம்மள. அதனால் கருப்பசாமி எனக்கு வந்து நீ நினச்சது போல் சொத்து தகராறு இன்னும் ஒரு 90 நாளைக்கு தள்ளி போட்டுரு. சரியா? 90 நாளைக்கு மேலே கருப்பசாமி நானே மறுபரிசீலனை பண்ணி எதிர்பார்த்தது போல் உனக்கு நல்லபடியாக சீக்கிரமாக உனக்கு அமைச்சு கொடுத்து நான் பேர் சொல்கிற மாதிரி காப்பாற்றி உனக்கு குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் காப்பாற்றி கொடுத்துறேன். அதே மாதிரி நீ கூப்பிடாமலே ஒரு ஆள் வரணும் இங்கே. அப்படி தானே? நீ கூப்பிட்டு வரமாட்டே, அதனால் கூப்பிடாமலே வரணும். அதுக்கும் டைம் போட்டு வச்சுருக்கேன். அதனால் இதை கொண்டுட்டு போய் சாம்பாரில் புழிஞ்சு விட்டுறணும். யார் சொன்னபடி கேட்கலினாலும் சரி, யார் குறும்பு பண்ணுனாலும் சரி, எல்லாம் கருப்பசாமி உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்து நல்லபடியாக உனக்கு சொத்தும் பிரச்சனை இல்லாமல் குடும்பத்திலேயே நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்துறேன். அதையெல்லாம் கண்டிப்பாக உனக்கு ஏற்றி கொடுத்துறேன். உனக்கு நல்லபடியாக பொருளாதாரத்தில் நெருக்கடியெல்லாம் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அதை கொண்டுட்டு போய் சாம்பாரில் புழிஞ்சு விட்டுறணும். உனக்கு உத்தரவு இது. அம்மாவாசைக்கு வந்து கேட்டுக்க. சரியா? இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிடணும். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், சொன்னபடி கேட்க வைக்கணும் அப்படின்னு கருப்பசாமின்னு கூடவே இருக்கணும். அதை நல்லபடியாக நான் காப்பாற்றி கொடுத்துறேன். அதுதான் எல்லாத்துக்குள்ளே புழிஞ்சு விட்டு நான் கூடவே வரம்போம். சாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் குடும்ப தொந்தரவு எப்படியே கருப்பசாமி எனக்கு தீர்த்து கொடுத்துடணும். அதனால் அம்மாளுக்கும் சரியில்லை, மகளுக்கும் சரியில்லை. அம்மாளுக்கும் சரியில்லை, மகளுக்கும் சரியில்லை. அதனால் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போல் சரிப்பா. உடம்பு தொந்தரவு ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது, அப்படித்தானே? அதனால் இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. கொஞ்சத்துக்கு கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்துட்றேன். அம்மாவாசை முடிகிறதுக்குள்ளே ஓரளவுக்கு அமைச்சிட்றேன். 3 மாதம் முழுசாக முடியணும். முடிஞ்சால் மட்டும்தான் உனக்கு முழுசாக சரி பண்ணி கொடுக்க முடியும். அதையும் கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்துறேன். இருந்து பார்த்துட்டு போ. அதே போல் கருப்பசாமி ஒரு வாய்ப்பு அப்படின்னு நீ சொல்லியிருக்கேன். அதுக்குண்டான வாய்ப்பும் உனக்கு அமைச்சு தந்துடுறேன். நீ எனக்கு வந்து பணிவிட செய்யணும்னு வந்து கேட்டிருக்கேன், அப்படி தானே கேட்டிருக்கேன்? அதனால் அதையும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. நான் கூடவே வரணும். சாமி மறுபடியும் சத்தியமங்கலம் போயிடுச்சுப்பா. என்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சரிப்பா. இந்த ஆடி 30 வரைக்கும் தாண்டமானே. ஆடி 30 வரைக்கும் தான் விளையாட்டுத்தனம்லாம். ஆடி முடிஞ்சு ஆவணி 3ஆம் தேதியிலேருந்து ஒரு சிலதெல்லாம் நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக நடந்து வந்தேன் அப்படின்னா இப்போ கொஞ்சமாக திருத்தியிருக்கேன். ஆடி முடிஞ்சு ஆவணியில் நான் சொல்கிற மாதிரி நடந்துக்க. நீ நினச்சதோட ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை வரும்போது அதுக்கு ஒரு வாய்ப்பு நல்ல செய்தியாகவே நான் தொலாவி அமைச்சு கொடுத்துறேன். சரிங்க. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் எனக்கு பேரனை எப்படியே திருத்தி கொடுக்கணும். வழக்கங்கள் சரியில்லையா கொடுக்கணும். அதனால் பழக்க வழக்கங்கள் எல்லாம் சரியில்லை. அதனால் நமக்கு போடக்கூடாததெல்லாம் வயசுக்கு மீறின வேலையெல்லாம் பண்ணுறேன், அப்படித்தானே? அதனால் அவனுக்கு முழுசாக திருத்தணும். போய் காலில் விழுந்துட்டோம். அப்படியே கட்டுமனையை போய் சுற்றி பார்த்ததில் இங்கே வந்துக்குவார். நம்ம எதிர்பார்த்தது வந்து முழுசாக அவனை திருத்தி கொடுக்கணும். அதனால் போலீஸ் கேஸ் ஆகிற அளவுக்கு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, அப்படி இல்லையா? அதனால் கருப்பசாமி உனக்கு இன்னும் ஒரு 43 நாளைக்கு கொஞ்சம் அவன் சேட்டை கொஞ்சம் எச்சத்தம் பண்ணுவான். 43 நாள் வர்றதுக்குள்ளேயே உனக்கு படிப்படியாக உனக்கு குறைச்சி கொடுத்து அவனை முழுசாக திருத்துறதுக்கு வந்து 6 மாதத்துக்கு மேலேயே ஆயிடும். ஏன்னா அவன் பழக்க வழக்கம் சுத்தமாக சரியில்லை. அதனால் இப்படி எல்லா வேலையும் பார்க்குறான், அப்படின்னு தெரியுமா? அந்த வேலை எல்லா வேலையும் பார்க்குறேன். அதுலேருந்து சீக்கிரமாக வெளியே கொண்டு வர முடியாது. அதனால் கருப்பசாமி உனக்கு முழுசாக சரி பண்ணி கொடுத்து நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்தா போதுமில்ல. எங்கே கூட்டிகிட்டு போனாலும் அங்கே 2 பேர் சேர்த்திக்குவேன். அதனால் நீ புதுசாக போய் நீ தான் சிக்கலில் மாட்டிக்கணும். இருக்கிற இடத்துலையே இரு. ஒரு 40 நாள் மட்டும் பொறு. அதுக்குள்ளே உனக்கு பகுதியை திருத்திடுவோம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து உனக்கு நான் திருத்தி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல. அவனுக்கு உள்ளுக்கு சாப்பிட்றதுக்கு தெரியாமல் உள்ளுக்கு சாம்பாரில் புழிஞ்சு விட்டு
நான் கருப்பசாமி உனக்கு கூடவே இருந்து நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துட்றேன். அதுக்குதே இன்னொரு கனி கொடுத்துருக்கேன். அதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. வர அமாவாசை அன்னைக்கு எனக்கு மாலை, பாட்டில், சுருட்டு, அதே மாதிரி கனியில் ஒரு மாலை கொண்டுட்டு வா. 54 எலுமிச்சம்பழத்தில் ஒரு மாலை கொண்டுட்டு வா. நீ நினச்சது போல் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். எப்படி நீ அங்கேயே இருக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. வீட்டிலலாம் பிரச்சனை கிடையாது, பிரச்சனையே அவன் தான். நீ ஆரம்பத்தில் எல்லாம் ஆள் அவனுக்கு பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நீ அசால்ட்டாக லூஸில் விட்டுட்ட. அவன் செட்டு சேரக்கூடாத இடத்துல போய் இப்போ மாட்டியிருக்கான். அதனால முழுசாக உனக்கு அவனை வந்து வெளியே அமைச்சு கொடுத்துறேன். கூட வரம்பு இதை பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லு. நாங்கள் அறுப்பேன். கூடவே வரம்போம். நான் தான் அமைச்சு தரேன்ட்டேன். நீ அமாவாசைக்கு என்ன வந்து பார். சாமி மறுபடி நம்பி ஒரு வச்சுப்பா. படியில் இருந்து ஒரு 3 கனி எடுத்துகிட்டு வைப்பா. இப்போ இருக்கிற இடைஞ்சலுக்கு என்ன வழின்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படி தானே? அதனால் கருப்பசாமி எந்த பக்கம் போச்சுடாமானே? எந்த பக்கம் போச்சு? தெம்பரம் போயிடுச்சு. உனக்கு வீட்டுக்கு தெம்பரத்துலேருந்து தான் பிரச்சனை வருதான். எனக்கு உருவம் கண்ணுக்கு தெரியுதான். தெரிஞ்சிச்சா இல்லையா? தெம்பரம் யார் இருக்கா? தெம்பரத்துலேருந்து தான் பிரச்சனை வருதான். அதனால தான் இப்போ என் சகோதரன் இப்போ வந்து தட்டி விட்டுருக்கேன். அதனால் அந்த பிரச்சனையை பற்றியெல்லாம் நீ பயப்பட வேணாம், சரியா? அதனால் உனக்கு ஒரு சிம்டம் தெரிஞ்சிருக்குது. அதனால் இப்போ ஹாஸ்பிட்டல் போகிறதா இல்லை நம்ம கனி கொடுத்தாலும் சரியாயிருமா? எந்திரிக்க முடியாத சூழ்நிலையெல்லாம் ஒவ்வொரு நேரமும் அமைஞ்சிட்ருக்கு. அதனால் நான் 3 கனி கொடுத்துட்டு போகிறேன், சரியா? 3 கனியை கொண்டுட்டு போய், சரி, 1 உனக்கு, 1 உன் மகளுக்கு, 1 உன் பேரம்பேத்திக்கு, 3 தேய்ச்சி குளிச்சிடணும், பகுதியை சாப்பிட்றணும். இன்னையோடு எல்லாம் வெளியேற்றிடுவேன், சரியா? இதை கொண்டுட்டு போய் எனக்கு தெரியாதுன்னு நிலவில் 2 பக்கம் சிகப்பை தொடச்சி வச்சிரு. நீ போய் இதை அறுக்கக்கூடாது. சிகப்பை தொடச்சி 2 பக்கம் பிச்சு கையில் பிச்சு 2 பக்கம் நிலவில் வச்சிரு. இன்னையோட கருப்பசாமி உனக்கு முழுசாக எல்லாம் வெளியேற்றி கொடுத்து நாளை காலையில் எந்திரிக்கும் போது உனக்கு நல்லபடியாக எல்லாத்தையும் நல்லபடியாக சுகமாக வச்சுருந்த போதும் இல்லை, நான் கருப்பசாமி உனக்கு கூடவே வரம்பா. என்னோடய திருவிழா மட்டும் முடியட்டும். யார் யார் கெட்டது பண்ணணும்னா அத்தனை பேத்துக்கும் கருப்பசாமி கண்ணு முன்னாடி உனக்கு நான் காட்டுறேன், சரியா? அப்படி அமைச்சு தரம்போ.